ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம காஸ்டவே கான்வர்சேஷனோட ஐ திங்க் இட்ஸ் எபிசோட் நம்பர் 4. அண்ட் ஸோ நான் மேற்கொண்டு இதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கெஸ்ட்டை நான் இன்வைட் பண்ணிடுறேன். இன்றைக்கி தமிழில் தான் இருக்க போது மேக்ஸிமம். So today, so we are going to have our guest, Mr. Simony. He's an advocate practicing in High Court of Madras. And today it's going to be in Tamil mostly. Yes. So just a second. So today it's going to be an interesting thing, especially hi Simony. I think yeah, we can start. Great. Yeah, I think it's perfect. Hi, welcome. Am I audible? ஒரு நிமிஷம் திருப்பி பேசுங்க. Am I audible? எஸ் யூஆர் ஆடிபிள். பட் எனக்கு ஏன் என்னோட ஹெட்ஃபோன்ஸ்ல அது கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இல்ல, தெரியல. எதுவுமே headphone connect ஆகல. கனெக்ட் ஆகலையா? ஓகே இல்ல, just a minute. ஓகே Hello? ஃபைன். ஸோ இல்ல, டு த headphone ஆடியன்ஸ், connect ஆகல போல. எனக்குமே ஆகல. ஓகே, ஸோ Voice clear ஆ வெல்கம். இருக்கா? Voice clear ஆ? வாய்ஸ்லாம் கிளியரா இருக்கு. ஐ திங்க் அப்ப ஆடியன்ஸ் just a minute, யாராச்சும் நான் இப்ப சொல்லலாம். Bluetooth off பண்ணிருந்தேன். அது கரெக்டா இருக்கான்னு பார்த்துருக்கோம். ஆல் ரைட். ஸோ ஆடியன்ஸ்க்கு எங்க ரெண்டு பேரும் வாய்ஸுமே சரியா கேக்குதான்னு சொல்லுங்க. எஸ் ஆர் நோ. Like, ஸோ யா, ஸோ ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட். ஒருவேளை சரியா கேட்கலன்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ இன் கமெண்ட்ஸ். ஸோ I think reach ஆகலன்னு நினைக்கிறேன் யாருக்கும். வாய்ஸ் கேட்கல எனக்கு. கண்டிப்பா கேட்கும் தான் நம்புறேன் நானு. ஸோ யாராச்சும் சொல்லுங்களேன். anyone who is watching, can you please let us know whether it is audible or not? Yes, somebody has said Okay. something. Okay, fine. So this is இது வரைக்கும் பண்ண காஸ்டவே கான்வர்சேஷனோட இது கொஞ்சம் ஸ்பெஷல் எனக்கு. பிகாஸ் ஹியர் நானும் சாய்மணியும் we were schoolmates. In fact 11th and 12th we were classmates, and it feels like என்ன சொல்றது, ரொம்ப சரியலா இருக்கு. நாங்க இப்படி ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு டாபிக்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல நாங்க பேசுவோம், ஒரு கலந்துரையாடுவோம்னு நினைச்சு பார்க்கவே இல்ல. Which is unexpected. என்னது அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா காலேஜ் ஸ்கூல்லயோ இந்த ஒரு கான்வர்சேஷன் வாய்ப்பே இல்ல நமக்குள்ள. we have not, இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதும் இல்ல. யா, லைக் டீப்பா பேசினது இல்ல. ஏன்னா we were not in touch. லைக் ரொம்ப கான்ஸ்டன்டா டச் பேசிட்டு இருந்தோம்னா கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. நாங்க 11th சேர்ந்து படிச்சோம், டிஸ்கஸ் பண்ணிருப்போம். என்ன காலேஜ், how is going, everything நம்ம பேசிருப்போம். regarding this topic, ஆமா, ஸ்கூல்ல டெஃபினட்டா அதிகம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் we were able to stay in touch through this. அப்பெல்லாம் FB தான் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்கூல்ல படிச்சவங்களோட டச் மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். So that is how இது ஏன் இந்த இன்சிடென்ட சொல்லி நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவரால் எங்களோட
அந்த ஒரு ஸ்டேஜ்ல இந்த 2014 அப்போ லிட்டரலி 11 years பேக். ஸோ அப்போ நடந்த ஒரு சின்ன எங்களுக்குள்ளான நடந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வை வச்சு இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணா ரொம்பவே சரியா இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, அப்போ நான் எஃபில தான் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப நான் வந்து சாய்மணி ஜென்ரலா ஒரு ஃப்ரெண்ட்லியா ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது we were லைக் காலேஜுக்கு போறோம், லெட்ஸ் டேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படிலாம் அப்போ ஒரு இன்னசென்டா பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. ஒரு ஏன் அப்படின்னா, சாய்மணி அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல ஐ மீன் ப்ரொஃபைல்ல அவங்களோட நேமோட சேர்த்து அவங்களோட கேஸ்ட் நேமையும் வச்சிருந்தாங்க சர்நேமா. அது மட்டும் இல்லாம அவங்களோட சம் அந்த சாதிய பெருமை பற்றின சில போஸ்ட் போட்டோஸ் அதையுமே அவரோட அக்கவுண்ட் அந்த பேஜ்ல வந்து பார்க்க முடிஞ்சது எனக்கு. சோ அத எனக்கு பார்க்கும்போது நான் ஆஸ் அ பர்சன் ஃப்ரம் மார்ஜினலைஸ்ட் காஸ்ட் எனக்கு அது ஒரு என்ன சொல்றது பயம் இல்ல, ஆனா ஒரு சின்ன ஒரு மனத்தடை. ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சரி, பட் இவ்வளவு எக்ஸ்பிளிசிட்டா காஸ்ட் பத்தி அவங்க பேஜ்ல போட்டு வச்சிருக்கும் போது நம்மளோட என்னோட சேஃப்டிக்காக நான் அதை சொல்ல வேண்டியதா ஆச்சு. லைக் என்னோட சேஃப்டிக்காக என்னோட ட்ரஸ்டுக்காக சரி நீ ஐ ரியலி வாண்ட் டு பி உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கு ஓகே தான், பட் ஐ வாண்ட் டு லெட் யூ நோ ஐ எம் ஃப்ரம் SC. ஸோ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு ஓகேனா வில் கண்டினியூ டு ஸ்டே அஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் சொல்றேன். ஆக்சுவலி அதுக்கு அவர் வந்து சொல்றாரு, நான்லாம் காஸ்டே பார்க்க மாட்டேன், நீ அப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதை நான் சும்மா தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஹி இஸ் ரியலி ஜென்யூன். ஆனா ஏன் அந்த மாதிரி ஒரு காஸ்ட் அட்டாச்மெண்ட் எப்படி வந்துச்சு, எது மூலமா வந்துச்சுன்னு எனக்கு அப்பவும் ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. பட் பெருசா அப்ப அதை பத்தி டைரக்டா டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒரு அந்த கான்வர்சேஷன் போகல. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் காலேஜ், அவர் வந்து வேற ஒரு கோர்ஸ் படிச்சாரு, நானும் வேற ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்பப்போ ஏதாச்சும் when we get follow each other through this social media things, அவரோட பயணம் டுவர்ட்ஸ் ஒரு ஆன்டி காஸ்டா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவரோட இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல அவர் காமிச்ச இன்ட்ரெஸ்ட், அதை பத்தி அவரோட செயல்பாடு இதெல்லாம் நான் கவனிச்சுட்டே வந்த போது எனக்கு ஒரு பரவாயில்ல, லைக் அப்படி ஒரு காஸ்ட் நேம தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட சேர்த்து போட்டு வச்சிருந்த ஒரு பர்சன், ஹவு ஹீஸ் இவால்விங், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு, அதை விடுறது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஓரியன்டான விஷயத்துக்குள்ள வரத தூரமா இருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. இந்த மாதிரி எல்லா ஜென்ரேஷன் தலைமுறை வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ சுயசாதி பற்றுதலோ, இல்ல நான் வந்து யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டேன், ஆனா வந்து நான்லாம் காஸ்ட் பாக்குறதுல டிஸ்கிரிமினேட் பண்றது இல்ல, பட் அந்த சுயசாதி பற்றுதலோ இல்ல ஒரு காஸ்ட் அட்டாச்மெண்டோ ஏதோ ஒரு விதத்துல இது ஃபேமிலி வழியாகவோ இல்ல அந்த ஊர் வழியாகவோ ஏதோ ஒரு வழியா அவங்க மேல புகுத்தப்படுது, ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆறாங்க. இந்த மாதிரி இப்ப நிறைய பார்க்க முடியுது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள கூட பிரச்சனை வர்றதை நம்ம அடிக்கடி நம்ம வந்து சமகாலத்திலே இப்ப பாக்குறோம். அப்படிங்கும் போது சோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்து வெளியே வந்து ஒரு பர்சன் கிட்ட பேசுறது ரொம்பவே சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ ஐ திங்க் சாய்மணி ஆடிபிள் கேக்குதா? கிளியரா கேக்குதா? இல்ல ஸ்டக் ஆச்சு, இப்போ ஓகே கேக்குதா? ஃபைன். சோ இப்போ இது ஒரு ப்ராடரான டாபிக். சோ இப்போ இத நம்ம பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எப்பங்கிறது எனக்கு பெருசா நம்ம சிட்டி சைடுல உள்ள மாதிரி
ரொம்ப ஒரே டெவலப். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஸ்டக் ஆன மாதிரி உங்களுக்கு இருக்கா இல்ல? உன்னோடது அப்படியே எனக்கு இல்ல, என்னோடது கிளியரா இருக்கா? எனக்குமே லைக் உங்களுக்குள்ளது வந்து ஸ்டக் ஆயிட்டு கொஞ்சம் ரோலின் ஆற மாதிரி நான் காமிச்சது. ஒய்ஃபைல தான் அதான் கனெக்ட் பண்ணிருக்கேன். மேபி ஒரு நிமிஷம் நானுமே செக் பண்றேன் என்னோட நெட்வொர்க். ஓகே, சோ நான் இப்போ மாத்திருக்கேன் என்னோட கனெக்ஷன். பாப்போம் இப்ப எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ கிளியரா தான் So இருக்கு. please எதுவும் ஹேங் ஆகல அது. சரி நீங்க சொல்லுங்க இப்போ. அதான் இப்போ அதுதான் டைரக்டா எனக்கு வந்து ஒரு கேஸ்ட், நம்ம வந்து இந்த கேஸ்ட்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு அறிமுகமும் யாரும் பண்ணி வைக்கல. பட் ஆஸ் அ வில்லேஜ், ஈவன் தோ இட்ஸ் அ டவுன் முனிசிபல்னாலும், பட் ஆஸ் அ வில்லேஜ்ங்கிறப்போ த்ரூ த வே ஆஃப் பிராக்டிஸ் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் அது வந்து இன்னமுமே சர்வசாதாரணமா தான் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஆஸ் அ சிட்டில வந்து when we having a debate or a talk between every person, இன்னும் இந்த ஜாதி எல்லாம் இருக்கா, இவங்கெல்லாம் இல்ல. ஏன்னா ஒரு படங்களும் வரப்போ, சமுதாயத்துல வரப்போ இன்னும் இவங்க வந்து பழைய இதையே பேசிட்டு இருக்காங்க, பழைய நடந்த ஒரு சம்பவத்தையே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த 21st செஞ்சுரியில ஜாதிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறதா சிட்டில நிறைய பேரோட மைண்ட் செட். ஏன்னா when I can remember that பரியேறும் பெருமாள் மூவி வந்துச்சு, அதை பார்த்துட்டு வரப்போ எனக்கு பின்னாடி இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காலத்துல அப்படி எல்லாம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்போ ஏன் அந்த பழசையே திரும்ப திரும்ப காமிக்கிறாங்க, இப்போலாம் அப்படிலாம் யாரும் எங்கேயும் பாக்குறது இல்லைன்னு சொல்றாங்க. பட் நம்ம ரூரல் சைட்ல வந்து ஓப்பனா அது சில இடத்துல இல்லைனாலும் அந்த மாதிரியான இடத்துல வந்து ஒரு பிராக்டிஸ் வேல வந்து இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பழக்க வழக்கம் நடைமுறையாவே பேசிக் இதுல. இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த கேஸ்டுக்கு சொல்லி யாரும் அறிமுகப்படுத்தல. பட் வீட்டுல வந்து ஒருத்தங்க வந்து வேலை செய்யறாங்கன்னா அவங்கள வந்து பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து வயசு வந்து நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாலும் நானும் அவங்கள பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன். அவங்களுக்கு வந்து நம்ம அம்மாவோட ஏஜா இருக்கலாம், அப்பாவோட ஏஜா இருக்கலாம், ஏன் நம்ம தாத்தா பாட்டி ஏஜா கூட இருக்கலாம். பட் அவங்கள வந்து நம்ம ஒரு பேர் சொல்லிதான் கூப்பிடுவோம். அவங்க நம்மள ரெஸ்பெக்டா தான் கூப்பிடுவாங்க. அந்த வே ஆஃப் பிராக்டிசஸ் எல்லாம் டில் டே இன்னும் நம்ம ஊர் சைட்ல நடந்துட்டு தான் இருக்கு. விச் இஸ் மோர் அஃபென்சிவ் வென் கம்பேரிங். ஒருத்தங்க பேரை சொல்லி இந்த ஜாதிக்காரங்கிறதுனால அவங்கள நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறது வந்து ரொம்ப தவறுனாலும், ஏன்னா நிறைய கேசஸ் வரும், ஒருத்தங்க அந்த கேஸ்ட் நேம சொல்லி கூப்பிட்டதே வந்து அஃபென்ஸ் தான். இன்னொரு ஜாதின்னு சொல்றதே அஃபென்ஸ்ங்கிறப்போ, நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வேலை பார்க்கற வராங்கிறப்போ அவங்கள பேரை சொல்லி கூப்பிடுறது லைக் தட் கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ் இருந்துச்சு. ஸோ டைரக்ட் கேஸ்ட், இந்த கேஸ்ட் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எதுவுமே இல்லை. பட் வென் கம், நான் ஒரு 8th 9th படிக்கிறப்போ எங்க தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹி வாஸ் நாட் வெல். ஸோ எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன், பாய்ஸ் ஸ்கூல்ல. அப்போ அந்த பீரியட்ல ரிலீஜியனோட டாமினன்ஸ்ங்கிறது எனக்குள்ள வருது. இப்போ when I am studying in private ஸ்கூல்ல அது ஏஜ் கம்மி தான், அந்த டைம்ல எனக்கு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல. when I am studying 8th or 9th பாத்தீங்கன்னா நம்மளாம் வந்து ஹிந்துஸ். இப்போ வந்து முஸ்லிம் பசங்க எல்லாம் பாருங்க, they are very unite among them. மத்தியம் ஆனா போய் தொலை போறாங்க பக்கத்துல இருக்க மாஸ்க்கு. நம்ம பசங்க எல்லாம் பாருங்க கோயிலுக்கு போறது இல்ல அப்படிங்கிறப்போ அந்த RSS பிஜேபி இங்கிற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வராங்க. பட் தேர் மே பி a field worker. நான் அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணல, பட் அப்படிதான் சொல்றாங்க. there might be some field workers who voluntarily insisting among school childrensங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா டைரக்ட்லி I got evolved into it. எப்படின்னு பார்த்தோம்னா, நான் 8th 9th 10th படிப்பேன், என்னோட சுப்பீரியர் என்னோட சீனியர்ஸ் தான் அதை சொல்லுவாங்க. அந்த பசங்களை பாரு எவ்வளவு இதுவா இருக்கிறாங்க, ரிலீஜியஸ்ல எவ்வளவு ஃபேத்தா இருக்கிறாங்க, நம்ம இப்படி நம்மளுக்குள்ள யூனிட்டி இல்லாம இருக்கோம், நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்டா. சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு முஸ்லிம்ஸ் மேல வெறுப்புங்கிறது என்னோட ஸ்கூலிங் டைம்ஸ்ல இருந்து எனக்கு வந்துருச்சு. ஓப்பனா சொல்லணும்னா நான் ஒரு கிரீன் கலர் டிஷர்ட் கூட வியர் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு முஸ்லிம்ஸ்னாலே இப்போ வந்து ஒரு இப்போ வென் கம்பேரிங் டு இப்போ மதத்தின் அடிப்படையில தீவிரவாதிகள் தான் இருப்பாங்க திணிக்கப்படுது. அது மாதிரி வந்து அந்த அளவுக்கு வெறுப்புல இருப்பேன். லைக் இந்த விநாயகர் சக்தினா வந்து முஸ்லீம் தெருவுக்கு போகணும், நம்ம கெத்து காத்தணும்,
அந்த அளவுக்கான ஐடியாலஜிஸ் அவங்க கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த வேலை இருக்கிறப்போ அந்த டைம்ல வந்து எனக்கு கேஸ்ட வந்து அவங்க உள்ள கொண்டு வரல. ரிலீஜியஸா வந்து ஹிந்துவோட நம்ம பெருமை பேசணும், நம்மளோட ரிலிஜியன்னா வந்து எல்லா மதத்துக்கும் முன்னாடியும் தோன்ற முதல் மதம், ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு அழியக்கூடிய தருவாயில இருக்கு. சோ இளைஞர்கள் நம்ம தான் அதை வந்து வழிநடத்தி கொண்டு போகணும். லைக் தட் கைண்ட் ஆஃப். உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு குழந்தை பருவத்துல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும்போது டக்குன்னு நம்ம அதை பிலீவ் பண்ற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிற பெரிய டேஞ்சர். ஆபியஸா காட்டும் போது அவனை பாரு போய் தொழுதான், நீ பாரு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறப்போ ஆபியஸா நமக்கும் வந்து சோ நம்ம மதத்தை நம்ம தான் ஏதோ காப்பாத்தணும்ங்கிற மாதிரி. சோ அந்த வே ஆஃப் பிராக்டிஸ், அந்த கோயிலுக்கு அதிகமா போறது, அந்த மாதிரியான வே ஆஃப் இது வருது. சோ தேர் ஆஃப்டர் ஸ்கூலிங் வந்து 10th ஆஃப்டர் 10th 11th 12th நான் திரும்பியும் ஸ்கூலுக்கு வரப்போ நம்ம வந்து இந்த ஜாதிக்காரங்கிறது டைரக்டா வருது. அதுல எப்படி சொல்றோம்னா இவங்க இப்படி அவங்க அப்படிங்கிறது டிஸ்கிரிமினேட் டைரக்டா அவங்க சொல்லாம நமக்கு இவ்வளவு பெருமை இருக்கு, நம்ம ஊர்ல வந்து நம்ம தான் வந்து நிறைய எண்ணிக்கையில இருக்கோம், நம்மளுக்கு நம்ம ஜாதிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, உனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாதான்னு கேக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாது அப்படிங்கிறப்போ இந்த மன்னர்கள்லாம் நம்ம ஜாதியில வந்து இருக்கிறாங்க, நீ அதை பத்தி கூகுள் பண்ணி பாரு, இந்த மன்னர்கள் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, சுதந்திர போர்ல இருந்தாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு தே இன்சிஸ்டிங். நம்ம எல்லாமே கூட படிக்கிறவங்க கூட படிக்கிறவங்க தான். இந்த பெரியார் ஒரு இதுல கூட ஒரு வீடியோல கூட இவரு சத்யராஜ் நினைக்கிறேன், ஏன்னா சத்யராஜ்க்கும் சரத்குமாருக்கு எனக்கு கொஞ்சம் பேர் மாறிக்கிட்டே இருக்கும். சத்யராஜ் வந்து சொல்லியிருப்பாரு, ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறகு அத வந்து மாத்தி இன்னொருத்தங்களோட வச்சுட்டா அப்படியே ஜாதி மதம் எல்லாமே மாறிடுது அந்த குழந்தைக்கு. சோ அந்த நர்ஸ் தான் முடிவு பண்ணணும் இந்த குழந்தை வந்து என்ன ஜாதின்னு. அவங்க ஒரு சின்ன நெக்லிஜென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து வளர்ற கல்ச்சரே மாறிடும். சோ வந்து ஜாதிங்கிறது ஒண்ணும் பெருசா கிடையாதுங்கிற மாதிரி எல்லா மனுஷங்க தான் ஒரு வீடியோல பேசியிருப்பாரு. சோ எனக்கு த்ரூ வே ஆஃப் பிராக்டிஸ்ல வந்து ஊர்ல ஃபாலோ பண்ணாலும் டைரக்டா இந்த கேஸ்ட் இந்த ரிலிஜியன்ங்கிறது எனக்கு ஸ்கூல்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 11th 12th தான் வந்து எனக்கு வந்து அதை சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளோட பெருமையை வந்து நம்ம தான் பேசணும். எப்படி ரிலீஜியஸ்க்கு வந்து எப்படி அந்த பெருமையை சொன்னாங்களோ அதே மாதிரி ஜாதிக்கும் சொல்றாங்க. பட் இந்த ஜாதியை வெறுக்கணும்னு சொல்லலாம். இந்த இப்போ ஸ்டேட்டஸ் போடுறாங்க எனக்கு ஜாதி பற்று இருக்கு, பட் நான் வந்து இன்னொரு ஜாதியை வந்து வெறுக்கல, அந்த மைண்ட் செட்ல நான் இருந்தேன். அந்த மைண்ட் செட்ல எல்லாரும் இல்ல, அது எனக்கு தெரியும். இவங்க கூட எல்லாம் பேசாத, இவங்க கூட எல்லாம் பழகாதங்கிறது எனக்கு இன்சிஸ்ட் பண்ணாங்க ஸ்கூலிங் டைம். பட் நான் என்ன நினைச்சேன்னா ஈவன் தோ தே ஆர் டிஃபரண்ட் காஸ்ட் அண்ட் எவ்ரிதிங் தே ஆர் பிலாங் டு ஹிந்து ரிலிஜியன். அந்த ஒரு டாக்லைன் சொல்லுவாங்க, சுயஜாதி பற்று பிறஜாதி நட்பு. நம்ம வந்து இந்த ஜாதி நம்ம பெருமையை பேசணும், பட் எல்லா ஜாதியும் வந்து ஹிந்துஸ் தான். பட் அதுலயும் நான் கிளியரா இருந்தேன், நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம ஜாதி பெருமையை நம்ம தான் காப்பாற்றணும். பட் முஸ்லிம்ஸ வந்து அதுல நம்ம சேர்த்துக்கவே கூடாது. அவங்ககிட்ட அப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணல, ஆனா வந்து இந்த மாதிரி நான் பெருமையா வச்சுக்கிறது ஓகேங்கிற மாதிரிதான் உங்களுக்கு கருத்து. ஸ்கூல்ல என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. நான் ஓப்பனா வந்து பிஜேபி RSS ஐடியாலஜி சப்போர்ட் பண்றவன் முஸ்லிம்ஸ் பிடிக்காதுங்கிறது அது அவங்க மனசுலயே தெரியும். கூட படிக்கிறவங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஆடியன்ஸ் கிட்ட சொல்றேன், நாங்க படிச்ச ஸ்கூல் வந்து மிக்ஸ் என்ன சொல்றது, ப்ரிடாமினன்ட்லி எல்லா ரிலீஜன்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இட்ஸ் லைக் ப்ரிடாமினன்ட்லி சொல்ல போனா முஸ்லிம்ஸ் half 50%, ஹிந்து லைக் வாட் நான் முஸ்லிம்ஸ் வந்து 50%. ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். ஸோ இட்ஸ் சோ ஷாக்கிங் டு ஹியர். நம்ம ஒரே கிளாஸ் ஷேர் பண்ணாலும் இவ்வளவு விஷயங்கள் வந்து உங்க மனசுல விதைக்கப்பட்டிருக்குங்கும் போது இட்ஸ் ரியலி ஷாக்கிங் டு ஹியர், சீரியஸ்லி. அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெஞ்ச் மேட்டே கேட்டிருக்காங்க, என்னடா நீ இப்படி போஸ்ட் போடுற முஸ்லிம்ஸ்க்கு எல்லாம் எதிராங்கிறப்போ, மச்சான் நீங்களும் அப்படி இல்லாம இருக்கலாம்டா, பட் எல்லா முஸ்லிம்ஸும் நல்லவங்க கிடையாது அப்படின்னா. சரி, ஓகே, நீங்க அப்படி இல்லாம இருக்கலாம், பட் எல்லா முஸ்லிம்ஸும் அப்படி கிடையாது. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்கறதே எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல எடுத்துக்கிட்டாலே ஹிந்துஸ் தான் இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, முஸ்லீம் வந்து பாகிஸ்தான் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க.
ஓ, எனக்கு அந்த cricket பத்தி மாதிரி ஒரு ஐடியா சிந்தனை கிடையாது. தான். எனக்கு சொன்ன எக்ஸாம்பிள் சிந்தனை ஒரு ஈவன் வச்சிருக்காங்க. தோ ஸ்போர்ட்ஸ்ல கூட அவங்க வந்து அவங்க மதத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்கடா. ஒரு டைப்பிக்கலி ஒரு இந்த இப்போ நம்ம விஜய் ஃபிலிம் துப்பாக்கி படம் அதெல்லாம் மாதிரி முஸ்லீம்னாலே தீவிரவாதிகள் தான்ங்கிற மாதிரி போட்டு. பட் எனக்கு பழகும் போது எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் என்னை பின் பாயிண்ட் பண்ணி யாரும் எனக்கு சொல்றதுக்கு அப்ப ஆள் இல்லை. ஓகே. யாருமே வந்து நீ இப்படி ஒரு ரிலிஜியன் பாக்குறது தப்பு, கேஸ்ட் பாக்குறது தப்புன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வார்ன் பண்றதுக்கு யாருமே இல்ல. எல்லாரும் என்னை பெருமையா தான் சொன்னாங்க. ஈவன் தோ நீங்க வந்து அந்த எஃபி நேம் தான் பாக்குறீங்க, என்னோட மெயில் ஐடியே காஸ்ட் நேம்ல தான் நான் வச்சிருக்கேன். ஓ, அத நான் கவனிக்கல. மெயில் ஐடி அது யாருக்கும் தெரியாது. என்னோட மெயில் ஐடியே வந்து சர்நேம்ல தான் நான் வச்சிருந்தேன். ஓகே ஓகே ஓகே. எஃபி ஓபன் பண்ணா மெயில் ஐடி மேண்டேட்டரிங்கிறப்போ மெயில் ஐடியே நான் வந்து சர்நேம்ல தான் நான் ஓபன் பண்ணேன். அந்த மாதிரியான காலகட்டத்துல இருக்கிறப்போ எனக்கு ஒரு பொலிட்டிக்கலி ஐ ஹாவ் சம் இன்ட்ரெஸ்ட். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஃபேமிலில வந்து எங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம்னா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு. பட் என்னோட தாத்தா அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல பாலிடிக்ஸ்ல. பட் எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சோ அப்போ அந்த ஸ்கூலிங் டைம்ல வந்து நம்ம படிச்சு முடிச்சு காலேஜ் சேரும் போது பிஜேபில ஜாயின் பண்ணணும், RSSல ஜாயின் பண்ணணும், அந்த மிஸ்டு கால் கொடுத்தா உறுப்பினர் ஆகலாம்னு சொல்லி நான் ஐ திங்க் சோ சர்ப்ரைஸ். அப்போ லிட்டரலி என்னன்னா எனக்கு உண்மையிலே அப்பெல்லாம் பிஜேபி RSS ஒரு இதுவே எனக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் ஆயிருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு கேட்கும்போது. என்னோட ஸ்கூல் செவத்துல வந்து நான் சாய்மணி RSSன்னு எழுதுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து வீட்டுல நான் அம்மாட்ட கேக்குறப்போ காலேஜ் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பார்ட்டில சேரலாம் அப்படிங்கிறப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணும் போதே என்னோட செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இருக்கிறப்போ நான் மிஸ்ட் கால் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரிமெம்பர் பண்ண முடியல, நான் கொடுத்திருப்பேன். இப்ப கூட வெரிஃபை பண்ணா மேபி என் பேர்ல கூட ஒரு ஐடி இருக்கலாம் பிஜேபில. மிஸ்ட் கால் கொடுத்திருந்தேன். என்னோட காலேஜ் என்னோட டோர்ல ஹாஸ்டல் டோர்ல நான் அந்த தாமரை சிம்பிள் எல்லாம் வரைவேன். என்னோட நோட் புக்ல வரைஞ்சு வைப்பேன் காலேஜ் ஹாஸ்டல்ஸ்ல. பிகாஸ் எனக்கு என்னன்னா எனக்கு வந்து ஒரு கட்சியில சேரணுங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு. மீன்ஸ் ஒரு சோசியல் வெல்ஃபேர் எல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல நம்ம வந்து ஒரு சேர்மன் ஆகணும், நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகணும். சோ ஏன்னா ஃபேமிலில எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் வந்து இருந்திருக்காங்கிறப்போ நமக்கு வந்து நம்ம காஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கு, ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் இருக்கு, பேக்ரவுண்ட் வேணும். ஏன்னா என்னோட ஃபேமிலி பர்டிகுலரா என்னோட தாத்தா ஃபேமிலி தான் நிக்கல. சோ நம்ம நின்னா நம்ம வந்து வந்துடலாம். சோ ஒரு பார்ட்டில சேரணும். பட் அப்போ என்னன்னா எனக்கு வந்து காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே வந்து கரப்ஷன் பார்ட்டி. இவன் தான் நான் ரிலீஜியஸா காஸ்டிஸ்டா வந்து ஒரு டாக்ஸிக்கா இருந்தா கூட கரப்ஷன் வேண்டாம். சோ நம்ம வந்து வென் கம்பேரிங் டு டிஎம்கே அந்த டிராவிடியன் ஐடியாலஜி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. DMK and Congress is a corrupted party. ADMK and BJP is a people favoring partyங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். சோ நான் வந்து பிஜேபில ஜாயின் பண்ணணும்ங்கிறது என்னோட பிஜேபில இல்லைனாலும் ஐ யூஸ் டு கேப் பிஜேபி நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருப்பேன். தென் தேர் ஆஃப்டர் இந்த ஹிப்ஹாப் தமிழானா இந்த சாங்ஸ் அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூஸ் வருது, அது தங்கி பிஜேபி தான். அப்பெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா மோடி கவர்மெண்ட் தான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து பெர்மிஷன் தரல அப்படிங்கிறாங்க. அப்பதான் இவ்வளவு நல்ல மனுஷர் வந்து இப்படி பண்றாரு நம்ம தமிழ் கல்ச்சருக்கு அகைன்ஸ்டா. அதனால வரைக்கும் அவர் ஏதோ தமிழுக்கு வந்து இவரை நல்லது பண்ண மாதிரியும் தமிழ் மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ண மாதிரியும் ஒரு ஐ ரிமெம்பர் நம்ம அப்போ வளர்ந்த டைம்ல குஜராத்ல வந்து அவருக்கான ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் ஏதோ கிரியேட் பண்ணதை வச்சு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்க கவர்மெண்ட் மேல இருந்தது. அந்த ஒரு ஃபியூ ஐ திங்க் அந்த ஒரு டிரான்சிஷன் அந்த டைம் ஆஃப் சோசியல் மீடியால அவங்களுக்கு ஒரு நல்ல கேம்பெயினிங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிஜேபி கவர்மெண்ட் வந்து இத்தனை வீட்டுக்கு வந்து ரோடு தண்ணி கொடுத்தாங்க, அந்த ஜல் ஜீவன் மிஷன், ரோடு, எலக்ட்ரிசிட்டி அது இதுன்னு கொண்டு போய். பிகாஸ் எப்படி சொல்றேன்னா என்னோட Facebook மெமரிஸ்ல நான் ஒரு தடவை வராத இப்ப டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஓகே. 4-5 பேஜஸ் இருக்கும். ஐ அம் ப்ரவுட் டு பி ஹிந்து நேம்ல குரூப்ஸ் வர போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணாத இப்ப ஒரு தடவை மெமரிஸ்ல வரப்போ போய் டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுல பாக்குறப்போ தே ஹேவ் அ குட் கேம்பெயினிங்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.
மீடியால காட்டுறதெல்லாம் எல்லாமே உண்மை கிடையாது. தே ஹேட் அ குட் கேம்பெயினிங். சோ ரிலீஜியஸாவும் ஒரு பார்ட்டி இருக்கு, நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யறாங்கிறதுல ஐ ஹேட் அ குட் ட்ரஸ்ட் ஆன் பிஜேபி. சோ இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ வரப்போ நான் என்ன நினைச்சேன்னா, சரி இவ்வளவு நல்ல பார்ட்டி ஏன் வந்து தமிழ் மக்களுக்கான உரிமைகளுக்கு எதிராக நிக்கிறாங்க அப்படின்னுட்டு நான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு ரேலியில போய் கலந்துக்கிறேன், படம் வரைகிறேன், அந்த கவிதைகள் எழுதி போய் கலந்துக்கிறேன். அட் த டைம் நான் இப்போ ராஜ்மோகன் டிவிகேல இருக்கிறாரு, இன்ஸ்டால கூட ஒரு போட்டோ இருக்கும், அவரு என் கூட நல்லா எழுதியிருக்காப்பா பாட்டு அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்தாரு என் கூட. சோ அதுக்கப்புறம் என்னன்னா, பட் எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்ல, தமிழ் பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு, சோ அதை நம்ம காப்பாத்தணும். சோ அதுக்கு போய் நான் கலந்துக்கிட்டேன். தேராஃப்டர் வந்து இந்த ஃபார்மர்ஸோட ப்ரொட்டஸ்ட் எல்லாம் இப்ப அதிகமா போச்சு. பார்லிமெண்ட்டுக்கு வெளியில எல்லாம் தமிழ் ஃபார்மர்ஸ் போய் உட்கார்ந்துட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக்ன்றப்போ இந்த என்ஜிஓஸ் எல்லாம் நிறைய ஹங்கர் ஸ்ட்ரைக், ஒன் டே ஹங்கர் ஸ்ட்ரைக் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஐ கெட் டு நோ, நான் போய் கலந்துப்பேன், ஒன் டே ஹங்கர் ஸ்ட்ரைக் இருப்பேன், ஸ்டேஜஸ்ல பேசுவேன். ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் நாலேஜ் எதுவுமே கிடையாது. தென் தேர் ஆஃப்டர் ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ்ல இவர் நெடுமாறனோட வீடியோஸ் எனக்கு வரும். ஈழம் சம்பந்தமா ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் போட்டிருப்பாரு அனிமேஷன் வியூல. ஒரு ஐ திங்க் ஒரு வீடியோஸும் ஒரு 3 to 4 hours சொல்றேன். அந்த என்டையர் வீடியோஸை நான் கோ த்ரூ பண்றேன். அப்போ வந்து பிரபாகரன் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு அந்த ஐடியாலஜி. அப்படி பார்க்கும், ஏன்னா தமிழ் ஜல்லிக்கட்டுங்கிறப்போ அந்த தமிழ்ங்கிற பற்று வருது, தமிழ் பற்று எனக்கு வருது. அதுலயே மட்டும் நான் இருந்திருந்தா மேபி இன்னைக்கு நான் வந்து சீமான் பார்ட்டியில கூட இருந்திருக்கலாம். இப்ப ஐ வாஸ் ஸ்ட்ரக் இன் தட். அதுலயே நான் தங்கி இருந்தேன். அதை பாக்குறேன், அதை படிக்கிறேன். பட் நான் ஒரு புக்ஸோ எதுவுமே நான் கோ த்ரூ பண்ணல. ஜஸ்ட் யூடியூப் வீடியோ ரிகார்டிங் ஈழம், ஃபார்மேஷன் ஆஃப் ஈழம், முன்னாடி தமிழ் எப்படி இருந்துச்சு, சோழர்கள் இருந்தாங்க, பௌத்த மதம் எப்படி வருதுன்னு. அப்போ ஈழம் சார்ந்த வீடியோஸ் பாக்குறப்போ இவர் வீரமணி அவங்களோட பேராசிரியர் அவரோட வீடியோஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு, ரிலேட்டடான வீடியோஸ்லாம். பட் ஈவன் தோ நான் வந்து ஈழம் சார்ந்த வீடியோஸ் பார்த்தாலும் நான் ஹிந்துங்கிற ரிலிஜியன்ல நான் ஸ்டபனா இருந்தேன். ஐ வாஸ் ரூட்டட் வித் இட். அப்போ அந்த வீடியோஸ்ல பாக்குறப்போ இவங்க ஏன் நம்ம மதத்தெல்லாம் இவ்வளவு திட்டுறாங்க, ஆல்ரெடி ஹிந்துக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல, இவங்க ஏன் நம்ம மதத்தை இவ்வளவு திட்டுறாங்கன்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இன்னொரு வீடியோல கூட அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிவன் விஷ்ணு அவங்க காலகட்டங்கள்லாம் இந்த வேதங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து புத்தருங்கிறவர் தான் தோன்றினாரு, அவரோட தோற்றம் அவரோட எவல்யூஷனுக்கு அப்புறம் தான் இந்த நிறைய கடவுள் எல்லாம் ஃபார்மேஷனே இருக்கு, 60% கடவுளை வந்து புத்தர் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வருதுங்கிறப்போ இது என்ன ஒரு பேசிக் லாஜிக்கே இல்லாம இருக்கு. பிகாஸ் கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்குறாரு. மதங்கள் வந்து அறிமுகப்படுத்துது. ஐ மீன் புத்தருங்கிறவர் வந்து ஒரு சக மனுஷன் மாதிரி தான் ஒரு ரிலீஜியனை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி மத்த கடவுளுக்கு முன்னாடி தோன்றிருக்க முடியும், இது என்ன லாஜிக்கே இருக்குதுன்னு சொல்லி நான் தள்ளி விட்டுருந்தேன். பட் தமிழக சார்ந்த பிரச்சனைகளை நான் வந்து உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன். தென் அப்போதான் வந்து வீட்டுல அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஈழம் சார்ந்த வீடியோஸ் பாத்துட்டு இருக்க, இந்த நினைவேந்தல் சொல்லிட்டு மெரினால ஒண்ணு நடத்துறாங்க, ஐ திங்க் 2017 நினைக்கிறேன், மெரினால நடத்துறாங்க, சத்யராஜ் சமுத்திரகனி எல்லாம் வராங்க அந்த நினைவேந்தலுக்குன்னு சொல்றப்போ சரி நம்மளும் சாட்லாம் ரெடி பண்ணிட்டு படம் எல்லாம் வரைஞ்சிட்டு போலாம் அப்படிங்கிறப்ப திருமுருகன் காந்தி தான் அதை ஆர்கனைஸ் பண்றாருன்னு தெரிய வருது. நான் அப்போ அவரே ஏதோ ஒரு சத்யராஜ் சமுத்திரகனி எல்லாம் பேசிட்டு அவரோட வீடியோஸும் வரப்போ மேபி ஹி மே ஆல்சோ பி இன் சம் ஆக்டர், சினி ஃபீல்ட் ரிலேட்டட் பர்சன் நினைச்சிட்டேன். ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கலாம், அதுக்கு வர ஏதோ சீஃப் கெஸ்டோ ஏதோ ஆர்கனைசரோ நினைச்சிட்டேன். திருப்பி அதுக்கு ரெடியாகி நான் காலேஜ்ல இருந்து போலான்னு பாக்குறப்போ தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்கன்னு தெரியுது. அவர் வந்து அப்பதான் கூண்டாஸ்ல போடுறாங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி அந்த மூவ்மெண்ட் பேஜஸ்ல பார்க்கும் போதுதான் சோ பிஜேபி கவர்மெண்ட் வந்து இவ்வளவு மோசமான கவர்மெண்டான்னு எனக்கு தெரிய வருது. சோ தேராஃப்டர் நான் வந்து ஈழம், பிரபாகரன், மே 17 வர ஆர்டிகல்ஸ் மட்டும் படிப்பேன். ஆர்டிகல்ஸ்ல அவங்கன்னா டே டு டே லைஃப்ல வந்து தமிழ் ரைட்ஸ்க்கு என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகுதோ அதை வந்து கோ த்ரூ பண்ணி ஒரு பிரீஃபான ஆர்டிகலா கொடுப்பாங்க. இப்போ நீட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, முன்னாடி நீட்டுங்கிற மாதிரி சமஸ்கிருதம் படிச்சிருந்தாதான் டாக்டர் ஆக முடியுங்கிறதெல்லாம் இருந்துச்சு, அந்த காலகட்டத்திலாம் வச்சு ரிசர்வேஷன் எப்படி இருந்துச்சு. ஈவன் தோ நான் ஒரு லா ஸ்டூடெண்டா இருந்தா கூட எனக்கு ரிசர்வேஷன்ங்கிறது ஓபிசிக்கு இருக்குங்கிறதே எனக்கு இந்த ஐடியாலஜிக்குள்ள வந்தப்போதான் தெரியும்.
ஓ ரிசர்வேஷன் ஓ ஓபிசிக்கு இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. ஓ அது வரைக்கும் அதான் காமனா இருக்கிற காமன் ஒரு மென்டாலிட்டி பெரிய ஒரு மித்தே என்னன்னா ரிசர்வேஷன்னா எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சி தான். எஸ்டி தான். மத்தவங்க அவங்கதான் ஏதோ ஒன்லி கன்சியூமர்ஸ்ங்கிற மாதிரி இப்போ ஒரு ஒரு மனநிலை வீட்டுல எல்லாருக்கும் ஒரு இருக்கு. டேப் இருக்கும், ஒரு பெரிய டேப் இருக்கும், அதுல தண்ணி வரும். எஸ்சி எஸ்டி பீப்புள் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அதுல இருந்து ஒரு குட்டி டேப் வரும், அதுதான் எல்லாம் மத்த மத்த ஜெனரல் பீப்புளுக்கு வருங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்குங்கிறதே எனக்கு தேர்ட் இயருக்கு அப்புறம் தான் தெரியும், ஈவன் லாஸ்ட் ஸ்டூடெண்டா கூட. ம். சோ இத கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு அவரோட வே ஆஃப் அப்ரோச் பீப்புள்கிட்ட எப்படி பாக்குறது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸோட ஐடியாலஜி எல்லாம் அப்பவும் என்கிட்ட கிடையாது. நான் ஒரு இந்து, பட் நான் ஒரு தமிழன், தமிழர்கள் உரிமை சார்ந்து நம்ம வந்து பேசணும். சோ அந்த டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஏத்திசம் அதுக்குள்ள நான் எதுவுமே போகல. தென் தேர் இந்த புக் ஃபேர் போடுவாங்க. அவர் ஜெயில இருந்து ஆமா. வந்தாரு, இப்ப நான் 1.5 years கழிச்சு வந்தாருன்னு நினைக்கிறேன். சோ அவரை போய் மீட் பண்ணலாம். Till that I have not met any political, அவர் லீடர்னு சொல்லக்கூடாது, அது அவருக்கே பிடிக்காது. ஒரு பாலிடிக்ஸ் சார்ந்து எந்த ஒரு 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 வெல்வர்ஸ்ட் ஒரு நபரையும் நான் சந்திச்சது இல்ல வாழ்க்கையில. சோ ஃபர்ஸ்ட் டைம் நானும் என்னோட ஃப்ரெண்டும் போறோம். அப்ப போயிட்டு அவர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறோம். அப்ப என் ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து கொஞ்சம் சீமான் சப்போர்ட்டர், சீமான் சப்போர்ட்டர் தான். அவர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து உங்களோட ஸ்பீச் பார்ப்பேன், சீமானோட ஸ்பீச் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அன்புமணி ஸ்பீச் தான் பார்ப்பேன். சோ உங்க 3 ஸ்பீச் தான் எனக்கு பிடிக்குங்கிறப்ப அவர் மைண்ட் செட் அப்ப என்ன நினைச்சிருப்பாருன்னு தெரியல, அவர் எதுவும் சொல்லல. சரிப்பா ரொம்ப சந்தோஷம், என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு, ரெண்டாவது என்ன கேட்டேன்னா என்ன மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறீங்கப்போ நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அப்போ வந்து தோழர்லாம் கூப்பிடுவேன், இல்லைங்கண்ணா நான் புக்ஸ் எல்லாம் எதுவும் படிக்கிறது இல்ல, சும்மா நம்ம பேஜஸ்ல வர ஆர்டிகல்ஸ் மட்டும் படிப்பேங்கிறப்போ ஹி ரெக்கமெண்டட் சம் புக்ஸ். ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஹி ரெக்கமெண்டட் சம் புக்ஸ். அந்த புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றப்போ நான் ஈழம் சார்ந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அவர் எனக்கு ஒரு 10 to 15 புக்ஸ் பெரியார் புக்ஸும் அம்பேத்கர் புக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாரு. பட் நான் அதை எதுவுமே எடுத்துட்டு போல. நான் இருந்து வாங்கி நான் அதை அப்படியே சைட்ல வச்சுட்டேன். பிகாஸ் அவர் நிறைய பேர் வந்து பாக்குறப்போ நம்ம என்ன பண்றோங்கிறத அவர் நோட் பண்ண மாட்டாரு. நம்மகிட்ட பேசுவாரு, டிஸ்கஸ் பண்ணுவாரு, நம்ம திரும்பிட்டோம்னா அவர் மத்தவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாரு. சோ நான் அந்த புக்ஸ் வாங்கி, சோ அந்த ஈழம் சார்ந்து ஒரு 2-3 புக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் இந்த பெரியார், அம்பேத்கர் புக்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டேன். அப்போ வந்து ஒரே ஒரு பெரியார் புக் மட்டும் அதுல தப்பி தவறி வந்துருச்சு. அது 8 ரூபாய் இருந்ததுனால சரி இருக்கட்டும், அவர் இத்தனை புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாரு, ஒன்னாவது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும், 8 ரூபாய் தான், திராவிட கழகத்துல வெளியிட்டது, பகுத்தறிவு சம்திங் இருக்கும். அந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். மத்த புக்ஸ் எல்லாம் இவ்வளவு பெருசா இருந்ததுனால இவ்வளவு இருக்கா, அதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன். சரி இது 8 ரூபாய்க்கு இருந்ததுல சம் 15 to 25 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அதே நான் நிறைய பேர் கொடுத்துட்டேன், இதெல்லாம் படிங்கன்னு சொல்லி, என்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா நான் காலேஜுக்கு எடுத்துட்டு போறேன். காலேஜ்ல ஃப்ரீ பீரியட் இருக்கிறப்போ அடுத்த நாள் அதை எடுத்து படிக்கிறேன். அப்போதான் அது தெளிவா தெரியுது. பிகாஸ் பெரியாரோட இது வந்து இப்போ நம்ம வே ஆஃப் ஏத்திசம் இந்தியால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் மற்ற சயின்டிஸ்ட்ல இருந்து ஏத்திசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சயின்ஸை வச்சு பேசுவாங்க. ஏத்திசம் there is no possibility of existing of God, ஏன்னா சயின்ஸ்ல அது வந்து இம்பாசிபிள், உலகம் எப்படி உருவாச்சு, ஹியூமன் எப்படி எவால்வ் ஆனாங்கன்னு சொல்லி சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கும். பட் இந்தியால எடுத்துக்கிட்டோம்னா அம்பேத்கர், பெரியார் பேசின ஏத்திசம் வந்து இப்படி ஒரு மக்கள் இருக்கிறாங்க, இப்படி அவங்கள வந்து இன்னலுக்கு உள்ளாக்குறாங்க, இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, இவ்வளவு டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்னா அப்ப கடவுள்னு ஒண்ணு இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி கடவுள்னு ஒண்ணு இருந்தா கூட அது கடவுள் கிடையாது, அவங்களதான் நம்ம முதல்ல எதிர்க்கணும். கற்பிதம் வழியா தானே இவ்வளவு பாகுபாடுகளும் இதையும் வந்து உள்ளே கொண்டு வரும். நம்ம இந்தியால வந்து டிஃபரெண்டா இருக்கும். பர்டிகுலர் தமிழ்நாடு இந்தியால கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் நம்மளோட ஏத்திசமுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சோசியலா வந்து ஏத்திசம்குள்ள போவோம், அவங்க வந்து சயின்டிபிக்கா போவாங்க. நம்ம இந்த சோசியல் பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சாதான் நம்ம சயின்ஸ்குள்ள போக முடியும். நம்ம இன்னும் இதுலயே தான் இருக்கும், சோசியல் பேரியர்ஸ் நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணல. சோ கடவுள் தான் ஒண்ணு அந்த மதத்தை ஜாதியா உருவாக்குனார்னா அவரை தான் நம்ம எதிர்க்கணுங்கிற பாயிண்ட் ஒண்ணு. அப்படி மதமும் ஜாதியும் இருக்கு, கடவுள் அதை எதுவும் பண்ண முடியலன்னா அப்போ அந்த கடவுளை ஏன் நம்ம வணங்கணும்? சோ இதெல்லாம் இருக்குன்னா கடவுளுங்கிறது அந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல பெரியார் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தமிழர்களை வந்து சூத்திரர்களா தான் வச்சிருக்காங்க,
தமிழையே வந்து நீச பாசம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கோயில்கள் எல்லாம் வந்து தமிழை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, சமஸ்கிருதத்துல தான் பேசுவாங்க. ஏன்னா தமிழ்ல பேசினாலே அது வந்து கடவுளுக்கு தீட்டாயிரும். சோ அந்த மாதிரியான கிரக்ஸ் ஆஃப் அவரோட ரைட்டிங்ஸ பாக்குறப்போ, ஓ இவ்வளவு இருக்கா இதுல, இத்தனை நாள் நம்ம ஒரு முட்டாளா இருந்திருக்கோமான்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங்கே காலேஜ் முடிஞ்ச உடனே புக் ஃபேர் போய் ஒரு 20-30 பெரியார் புக்ஸும் அம்பேத்கர் புக்ஸும் வாங்கிட்டு வரேன். சோ நான் பிரபாகரன் ஐடியாலஜிக்குள்ள வரேன். த்ரூ ஹிம் எனக்கு பெரியாரோட ஐடியாலஜி எனக்கு தெரிய வருது. ஃப்ரம் பெரியார் வந்து அம்பேத்கருக்குள்ள போறேன். ஓகே. சோ பிகாஸ் வந்து அம்பேத்கரோட மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸ் வந்து தமிழ்ல வந்து திராவிட கழகத்துல தான் வந்திருக்கு. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் எல்லாம் இந்தியாலேயே வந்து திராவிட கழகம் தான் ஃபர்ஸ்ட் அந்த லாகூர் கான்ஃபரன்ஸ் வந்து புக்கா போட்டாங்க, தமிழ்ல மொழிபெயர்த்து. சோ இன்னைக்கு வந்து த்ரூ அம்பேத்கர் நான் வந்து ஈக்குவாலிட்டியா மார்க்ஸ்ல பார்த்தேன். இன்னைக்கு என்ன ஒரு, நான் இந்த டாபிக் குள்ள எதுக்கு வரேன்னா, இன்னைக்கு வந்து இந்த 3 ஐடியாலஜிக்குள்ளயும் ஒரு முரண்பாடு இருக்கு. பெரியார் ஐடியாலஜி பேசுறவங்க அம்பேத்கர் ஐடியாலஜி எதிர்க்கிறாங்க, அம்பேத்கர் ஐடியாலஜி பேசுறவங்க பெரியாரையும் மார்க்ஸையும் எதிர்க்கிறாங்க, மார்க்சிசம் பேசுறவங்க வந்து பெரியார் அம்பேத்கரையும் எதிர்க்கிறாங்க. ஆனா பட் என்னன்னா இதுல நீங்க சொல்ல இல்ல என்ன மேட்டர்னா, எனக்கு இன்னை வரைக்கும் 3 தலைவரையும் நான் வந்து ஒரு ஐடியாலஜியா தான் பாக்குறேன். எப்படி பாக்குறோம்னா, எப்படி இந்த அம்பேத்கரிஸ்டிக்னு சோகால்டு அவங்க சொல்றவங்க என்ன சொல்றாங்க, மார்க்சிசம் எதிர்க்கிறாங்க. என்னோட புரிதல் படி எப்படின்னா, அம்பேத்கர் வந்து கம்யூனிசத்தை வந்து ஆதரிச்சிருக்கதான் செய்யறாரு. பிகாஸ் 8 hours ஆஃப் ஒர்க், எல்லாத்துக்குமான எலக்ட்ரிசிட்டி, எல்லாத்துக்குமான வாட்டர்லாம் அதெல்லாம் கம்யூனிசம்ல இருந்தா வருது. பட் அவர் இந்தியாவில உள்ள கம்யூனிஸ்ட வெறுத்தாரு. அதுதான் எக்ஸாக்ட்லி அவரோட பாயிண்ட். பிகாஸ் இந்தியாவில அன்னைக்கு கம்யூனிசம் புக்ஸ் வந்து, ஏன்னா எல்லாருக்கும் கல்வி அறிவே கிடையாது. அன்னைக்கு புத்தகம் படிக்க தெரிஞ்சவங்களே ஒரு சார்பான மக்கள் தான். சோ தே ஆர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இன்னைக்கு கூட கம்யூனிஸ்டோட அந்த ஹைராக்கி பியூரோல வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. சோ பிகாஸ் சப்போர்ட்டிங் இடபிள்யூஎஸ்லாம். அப்படிங்கிறப்போ அதனால அம்பேத்கர் கம்யூனிஸ்ட வெறுத்திருக்காருங்கிறது என்னோட புரிதல். சோ இவங்க இதுக்கு பெரியார் அண்ட் அம்பேத்கர் அண்ட் மார்க்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் அகைன்ஸ்ட் அப்ரஷன். அவங்களோட சோல் எனிமே வந்து அப்ரஷன், டாமினன்ஸ்க்கு அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க. அப்படி பாக்குறப்போ பிரபாகரன், அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் எல்லாமே ஒரே ஐடியாலஜியா தான் நான் பாக்குறேன். அதுதான் என்னோட மூமெண்ட்ல எனக்கு கற்பிக்கப்பட்டுச்சு. சோ இவங்க வேலை பாக்குறப்போ, அம்பேத்கர், மார்க்ஸ் இதெல்லாம் படிக்கிறப்போ இவ்வளவு இருக்குதா, நம்ம இவ்வளவு நாள் வந்து சொல்ல போனோம்னா இவ்வளவு ஒரு தற்கூரியா நம்ம வந்து ஒரு டாக்ஸிக்கா இருந்திருக்கோமா சொல்லி ஒரு புரிதல் வருது. சொல்லுங்க. சோ இவங்க மூலியமா தான் எனக்கு தெரிய வருது. இப்போ எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நமக்கு முக்கியம்னா, நம்ம யாரு, நான் அந்த சின்ன வயசுல சொன்னதுதான், நம்ம இந்த ரிலீஜியன், இந்த காஸ்ட் நம்ம எதுக்கு போர்ட்ரே பண்ண மாட்டோம், நம்ம யாருங்கிறத நம்ம சொல்லணுங்கிறதுக்கு தான் நம்ம போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சது. இப்போ நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரிய வருது. பிகாஸ் நம்ம வந்து ஈஸியா உடைக்கலாம். பிகாஸ் பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல. காஸ்ட் அண்ட் ரிலீஜியனை ஈஸியா உடைக்கலாம் தமிழர்கிட்ட இருந்து. எப்படின்னு சொல்ல போனோம்னா, லிட்ரஸி வேலையே உடைக்கலாம். இந்த இடத்துல நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, சோ ஒரு பாயிண்ட்ல அந்த ஏத்திசம்குள்ள வரீங்க, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது, சோ அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனத்தடைய குறைச்சது, ஐ மீன் அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு எமோஷனலா எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரூட்டடா இருந்தது வந்து திடீர்னு இந்த ஒரு இது உடையும் போது, ஏன்னா நம்ம மில்லர் வந்து மோஸ்ட்லி நாங்க இந்த மாதிரி கான்வர்சேஷன் மூலியமா பொதுவா ஒரு ப்ரிவிலேஜ்ல இருந்து வெளியில வருது, இல்ல காஸ்ட் லெட் கோ பண்றது வந்து எமோஷனலா ஒருத்தங்களுக்கு அது எந்த மாதிரி இது ஃபீல் ஆகுதுங்கிறதுதான் நிறைய பேர் தெரியப்படுத்த விரும்புறோம். ஏன்னா இது வெறும் லாஜிக்கல் ப்ராசஸ் மட்டும் இல்ல. ஏன்னா இது நமக்கு ஒரு மாதிரி கண்டிஷன் பண்ணப்பட்டு லைக் இந்த காஸ்ட்ங்கிறதுதான் என்னோட செல்ஃபோட ஐடென்டிட்டியே, சென்ஸ் ஆஃப் செல்ஃப்ங்கிறதையே அந்த சோசியல் சோகால் அந்த ஒரு காஸ்ட்குள்ள உணரக்கூடிய அளவுக்கு தான் நிறைய பேருக்குள்ள வந்து கண்டிஷன் ஆகப்படுது. அப்போ இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயமும் நான் என்ன கவனிக்கிறேன் ஒரு சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னா, இப்ப என்னதான் வந்து நாங்க டிஸ்கிரிமினேட் பண்றது இல்ல, நான் வந்து ஒரு காஸ்ட் பாக்குற பர்சன் கிடையாதுன்னு சொன்னாலும், அட் த சேம் டைம் அந்த காஸ்டுக்கான அட்டாச்மெண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வர்றதுக்கு, ஒரு ஆன்டி காஸ்ட் ஸ்டாண்ட்ஸ எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அது ஏன் அப்படின்னா, ஓகே நம்ம ஒண்ணு வெளில வந்தா நம்ம
அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றது? இந்த ஒரு ரூட் எடுத்தா நான் அவங்கள எதிர்கொள்ளணும், அது எனக்கு கஷ்டம், அதனால வேண்டாம். இல்ல ஏதோ ஒரு சேஃப்டி அண்ட் பிலாங்கிங் வந்து தடைப்படும், அதை நான் வந்து குறைச்சிக்க விரும்பல, அந்த கம்ஃபர்ட்டை நான் லூஸ் பண்ண விரும்பல, ஏதோ அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் இது வந்து ஆன்டி காஸ்ட்ங்கிற ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள வர முடியாம தடுக்கிற ஒன்னா நான் கவனிக்கிறேன். சோ அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடக்கும்போது அது நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி உணர்ந்தீங்க, அண்ட் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க அந்த டிரான்சிஷன் டைம்ல? சரி, எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. எப்படின்னா திஸ் காஸ்ட் அண்ட் ரிலிஜியன், ஏன்னா எனக்கு ஒரு வீக்கரான பர்சனுக்கு தான் அது தேவைப்படுதுன்னு நான் நம்புறேன். எனக்கு வந்து என்னைய பத்தி ஐம் நாட் அ டாப்பர், நான் வந்து இந்த ஊர்ல எதுவும் ஒரு சாதனை பண்ணல, நம்ம 10th ஸ்டேட் ஃபர்ஸ்டோ 12th ஸ்டேட் ஃபர்ஸ்டோ வாங்கல, நம்ம பெருமையா எதுவும் பண்ணல. சோ பெருமையா இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஜாதி பெருமைன்னு ஒண்ணு தேவைப்படுது. எனக்கு ஏதாவது வேணும். நான் வந்து இண்டிவிஜுவலா என்கிட்ட எந்த ஒரு பெருமையான விஷயங்களும் இல்ல, சும்மாதான் சுத்திட்டு இருக்கோம். இந்த ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் கலந்துக்க மாட்டோம், எதுலயுமே நமக்கு வந்து ஒரு டேலண்ட் கிடையாதுங்கிறப்போ, ஏன்னா பிகாஸ் அந்த காஸ்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்றப்போ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், சும்மா போஸ்ட் போட்டுட்டு வீட்டுல போய் உட்காந்துட்டு படம் பார்த்து அது மூலியமா அந்த பெருமையை ஃபீல் பண்ணும்போது ஒரு பூஸ்டா இருக்கும், ஒரு மென்டல் பூஸ்டா. ஒரு வீக்கர் பர்சனுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட இதுல இருந்து, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. ஏன்னா எனக்கு என்னைய பத்தி பெருமையா சொல்லிக்க எதுவும் இல்லை. சோ அந்த காஸ்ட்ங்கிற பெருமை எனக்கு தேவைப்படுது. பட் when I am breaking it, என்னோட செல்ஃப் கான்பிடன்ஸ் எனக்கு அதிகமாகுது. எப்படி சொல்றேன்னா, நான் காலேஜ் 3rd இயர் வரைக்கும் இதுதான் இங்க நம்ம கான்வர்சேஷன்ல ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி அது மேல அட்டாச் ஆறதே வந்து அதை விட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுல ஒரு பயப்படுறாங்க. அத நான் கவனிக்க முடியும். நம்மகிட்ட வந்து பெருசா நம்ம ஒண்ணும் எதுவும் சாதனை பண்ணலங்கிறப்போ ஏதாவது ஒண்ணு நம்மளை பத்தி பெருமையா பேச ஏதாவது வேணும்ல. ஓகே, நம்ம ஒரு ஏதோ ஒரு காலேஜ்ல நம்ம நல்லா படிக்கிறவங்களோ இல்ல நல்லா பேசுறவங்களோ நல்லா வரைகிறவங்களோ எழுதுறவங்களோ இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லைங்கிறப்போ சம் சார்ட் ஆஃப் ஆனர் நம்மளுக்கு தேவைப்படுது. சோ அது அந்த காஸ்ட் அண்ட் ரிலிஜியன்ல இருந்து வருது. அப்போ அதை பிரேக் பண்ணும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆனது சொல்ல வந்ததை கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அப்படி இல்ல, நான் ஒரு வீக்கர்னு எனக்கு தெரியுது, அதை வெளியே போர்ட்ரே பண்ண நான் விரும்பாம நான் இந்த காஸ்ட்னு சொல்லி அது பின்னாடி போய் நான் மறைஞ்சுக்கிறேன். தேராஃப்டர் நான் காலேஜஸ்ல படிக்கிறப்போ என்ன பண்ணுவேன்னா, பென் வாங்கி எங்க காலேஜ் பக்கத்துல இருக்க எல்லா கோயில்லையும் போய் அந்த சாமி பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துதான் எழுதுவோம். படிச்சிருந்தோம், அந்த டைம்ல படிச்சிருந்தோம்னா நல்ல மார்க் வந்திருக்கும். எக்ஸாம் படிக்கிறதுலாம் இல்ல, ஏதோ சாமி பாஸ் பண்ணி விட்டுரும் எழுதுறவனுக்கு ஏதோ மைண்ட்ல அந்த மைண்ட் செட் தான் போய். ஏன்னா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, நம்ம படிக்கிறது எஜுகேஷன் பின்னாடியே. ஏன்னா இப்போ அம்பேத்கரை எடுத்துக்கிட்டோம்னா இஸ் ஒர்க்டு ஒன்லி ஃபேவர் ஃபார் த பீப்புள் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அப்படிம்பாங்க. ஓபிசி ரிசர்வேஷனே அம்பேத்கர் தான் கொண்டு வந்தாரு. He resigned his law minister post for OBC reservation. அப்படிங்கிறப்போ அதை பிரேக் பண்ணி வரப்போ நம்ம படிச்சாதான், ஏன்னா அந்த உரிமையே வந்து நிறைய பேர் போராடி நமக்கு கொடுத்த உரிமை. ரிசர்வேஷன் அம்பேத்கர் கொண்டு வராரு. அத ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், மெட்ராஸ் கோர்ட்ல வந்து ரிசர்வேஷன் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி ஸ்ட்ரிக் பண்றாங்க. அதுக்கப்புறம் பெரியார் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ரிசர்வேஷன், ஏன்னா காஸ்ட் ரிலீஜியன் இதுல வந்து எஜுகேஷனை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷனலா ரிசர்வேஷன் வந்து அல்ட்ரா வைரஸ்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் திங்ஸ் எல்லாம் மூலியமா தான் சட்ட போராட்டம் எடுப்பு அதெல்லாம் பண்ணா அமெண்ட்மெண்ட் மூலியமா வந்து ஃபார் த டெவலப்மெண்ட் சோசியல் டெவலப்மெண்ட்காக ரிசர்வேஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வருது. சோ இத்தனை பேர் போராடி இருக்காங்க நம்ம உரிமைக்காக. சோ எஜுகேஷனுங்கிறது இன்னைக்கு நம்ம ஈவன் தோ நம்ம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிச்சா கூட அது சாதாரணமா நம்ம கையில வரல. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு கீழடியில வந்து தமிழர்கள் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்காங்க. பிகாஸ் அந்த பாட்ல எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு வீட்டுல. சோ எவ்ரிபடி ஹேவ் த டேலண்ட் ஆஃப் ஸ்கில்
அவங்களே அவங்க பேரை எழுதிக்கிற அளவுக்கு படிப்பறிவு எல்லாம் இருந்திருக்கு. பட் நம்ம ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம தாத்தா பாட்டி படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கேப் ஆச்சுன்னா அது மோஸ்ட்லி இந்த பிராமனைசேஷன் சோ அந்த எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம படிச்சாதான் நம்ம காப்பாத்திக்க முடியும். நம்ம ஸ்டாண்ட் ஈவன் படிக்கிறதே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தான், ஒரு சோசியல் ஸ்டாண்ட் தான் சொல்லி எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுத்து 3rd இயருக்கு அப்புறம் நான் காலேஜஸ்ல ரேங்கே வாங்க ஆரம்பிச்சேன். ரேங்கே ஒரு ரெண்டு தடவை நினைக்கிறேன், டாப் 10 டாப் 15 அதுக்குள்ள நான் என்டையர் காலேஜஸ் பெர்சன்டேஜ்ல வாங்க ஆரம்பிச்சேன். சோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பட்டிமன்றம் எழுதுறது, கவிதை எழுதுறது, புக்ஸ்ல கவிதை எழுதி கொடுக்கறது. கிளியரா உங்களோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப வந்து காஸ்ட் பிரைடு மேல அட்டாச் பண்ணாம அதுல இருந்து இப்படியா பிரிக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து டிட்டாச் ஆகி உங்களுக்கான ஓன் பிரைட இல்ல செல்ஃப் எஸ்டீம வந்து உங்களோட திறமைகள் மூலியமாவோ இல்ல உங்களோட இது மூலியமாவோ கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. அது ஹெல்ப் பண்ணுச்சு. வந்து இப்போ காலேஜஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் ஐ ஹேவ் அ ஃப்ரெண்ட்லி டிபேட் வித் தம். எப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ பீரியட்ஸ்ல வந்து என்னோட ப்ரொஃபசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. இப்ப நீட்டை பத்தி பேசு, பீஃப் பேனை பத்தி பேசுங்கிறப்போ நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு முன்னாடி போய் பேசுவேன். தென் அங்க இருக்க சோ எனக்கு கேக்குதா இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னு இருக்கும், ஹோல் கிளாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னு இருக்கும். பீஃப் பேன்னா வந்து ஹிந்துஸ் வந்து பீஃப் சாப்பிடக்கூடாது, அதனாலதான் பீஃப் பேன் கொண்டு வராங்க, அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும்போது காலேஜ் வந்து என்ன வந்து அந்த புக்ஸ் ரிலேட்டடா படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா பீப்புள் வந்து ஸ்டார்டட் ரைசிங் கொஸ்டின் அகைன்ஸ்ட் மீ. ஓ சரி சரி, இல்ல இது தப்புங்கிறப்போ அது அவங்க கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து விடை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். இப்ப எப்படி சொல்றேன்னா, இல்ல ஓபிசியோட ரைட்ஸையும் வந்து எஸ்சி எஸ்டி தான் யூஸ் பண்றாங்க, ஈவன் தோ ரிசர்வேஷன் இருந்தாலும் அவங்கதான் இவங்க சீட்ஸ்ல வந்து உட்கார்றாங்கன்னு ஒரு பொதுவான கொஸ்டின்ஸ் உண்டு. அப்ப வந்து அது ரிலேட்டடான புக்ஸ் வாங்கி படிக்கிறேன். இல்ல ஓபிசிக்கு 50%னா இவங்களுக்கு 50%, அவங்க சீட்குள்ளதான் அவங்க போட்டி போடுறாங்க. உனக்கு ஒரு சீட்டு கிடைக்கலன்னா உன்னோட கேஸ்ல உன்னோட ஒரு அறிவாளி உனக்கு முன்னாடி இருக்கிறான், சோ அவன் தான் உள்ள போறான், இவங்க உள்ள போக முடியாது. அது மாதிரியான பேசிக் நாலேஜ் அபவுட் ரிசர்வேஷன்லாம் பீப்புள் எனக்கு கொஸ்டினிங் பண்ணும் போதுதான் நான் கோத்ரூ பண்றேன். ஜெனரல் கேட்டகரி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி உங்களுக்குள்ள நீங்க போட்டி போட்டுக்கிறீங்க, உங்களுக்கான ரிசர்வ் எங்களுக்கு என்ன இருக்குங்கிறப்போ நிறைய புக்ஸ்ல ஆர்டிஏ அண்ட் ஆர்டிகல்ஸ்ல ப்ரூஃபாவே இருக்கு. ஈவன் இன் ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் யாரு இருக்கா, ஈவன் இன் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் எவ்ரி ஹையர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த குரூப் 1 ஐபிஎஸ் கேட்டகரி அதுலலாம் ஐஏஎஸ் அதுலலாம் யார் இருக்கா சொல்லிட்டு அந்த ஆர்டிஏ இது அந்த கேட்டகரிஸ் அந்த நாலேஜ் எல்லாம் நம்மளுக்கு வருது. சோ எந்த ஒரு குட் அண்ட் ஹெல்த்தி டிபேட் தான் ஒரு ஐடியாலஜியை வந்து கூர்மைப்படுத்த முடியும். அதுக்கான ஒரு ஸ்பேஸும் அதுக்கான ஒரு இதுவும் உங்களோட காலேஜ் என்விரான்மெண்ட் வந்து, ஏன்னா நம்ம ரேஷனலே சொல்றது எப்படின்னா வந்து ரிலீஜியஸ் பீப்புள் வந்து இதுனா இது அதுல இருந்து மாற்று கருத்துல வரமாட்டாங்க, அதை வந்து கொஸ்டினிங் பண்ணக்கூடாதுங்கிறதுல இருப்பாங்க. பட் நம்ம ஐடியாலஜில வந்து கொஸ்டினிங் பண்ணணும், அதை ரிஃபார்ம் பண்ணணும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அதை ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சோ கொஸ்டினிங் அண்ட் ஒரு ஹெல்த்தி டிபேட் வந்து ஒரு ஐடியாலஜியை டெவலப் பண்ணதான் இது பண்ணும். இப்ப இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து பெரியார் அம்பேத்கர் பத்தி நிறைய அவதூறுகள் கொஸ்டின்ஸ் வரப்போதான் அதை நம்ம ரிசர்ச் பண்ணி அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அப்படி இல்லைங்கிறது. சோ ஹெல்த்தி டிபேட்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்குங்கிறது என்னோட. ஓகே, சோ இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி ஆன்டி காஸ்ட் ஒரு கொள்கைக்குள்ள ஒரு அந்த ஒரு இதுக்குள்ள வரீங்க. சோ அப்படி வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு காஸ்ட் ப்ரைட பத்தி அறிமுகப்படுத்தின ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இன்னுமே அந்த ஒரு காஸ்ட் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து லைக் ஏன்னா நான் கண்டிப்பா நீங்க ஆக்டிவா உங்களோட லேர்னிங்ஸ் எல்லாம் நீங்க வெளிப்படுத்துவீங்க யூடியூப் மூலியமாவோ இல்ல போஸ்ட் மூலியமாவோ சம்திங். அப்போ அந்த ஒரு அதை நீங்க எப்படி எமோஷனலி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் அவங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்களா, இல்ல நீங்க அதை எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க, இல்ல அவங்க எதுவுமே கேட்கலையா, இல்ல என்ன மாதிரி? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் காஸ்ட் பெருமை ரிலிஜியஸ் பெருமை பேசுற போது தேர் வாஸ் நோ பர்சன் டு வார்ன் மீ. பட் நான் வந்து ஆன்டி காஸ்ட் அண்ட் ஆன்டி ரிலிஜியன் பேசுறப்போ தே வார்ன் மீ.
அதுதான் கேட்டேன் நான் அது எப்படி இருந்துச்சு. ஒரு 8th படிக்கிற பையன் FB அக்கௌண்ட்ல கேஷ் நேம் போடுறப்போ சொந்தக்காரங்க யாரும் தலையில கேள்வி தட்டி கேட்கல. போய் பண்றா, என்னடா படிக்கிற வயசுல இதெல்லாம் ஜாதி பெருமை தேவையான்னு சொல்லலாம். பட் ஆன்டி காஸ்ட் பேசுறப்போ நீ இவங்க கூட எல்லாம் சேராதப்பா, இவங்க எல்லாம் வந்து தீவிரவாதிக, நீயும் சேர்ந்தனா நீயும் யூ எண்ட் அப் இன் சம் ப்ராப்ளம். அவங்க கூட போய் நீ வந்து உங்களெல்லாம் வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. இந்த பெரியார் அம்பேத்கர் ஐடியாலஜி எல்லாம் பேசுறவங்க வந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டி விட்டுருவாங்க. ஈவன் டில் டுடே நான் மீட்டப் பண்ற நிறைய அட்வொகேட்ஸ் இதுதான் சொல்றாங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் ஃபீல்டுக்குள்ளே இப்படி ஒரு பிரஷர் வந்து ஃபீல் ஆகுதா? நீங்க இப்போ பெரியார் அம்பேத்கர் எல்லாம் பேசி பேசி அவங்க உங்களை வச்சு அவங்க தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அவங்க பின்னாடி இருந்து நீங்க தான் இதாகுறீங்க. சோ அது மாதிரி when ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறப்போ they used to fight with me. சண்டை போட்டு நீ ஊருக்கு வா உன்னை பாத்துக்கிறேன் லைக் தட். அதான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது, ஆடியன்ஸ்க்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது. ஏன்னா இங்க வந்து ஒரு ஊரு இல்ல ஒரு சிறு நகரம்னு கூட சொல்ல முடியாது, லிட்டரலி ஒரு டவுன் ஒரு வில்லேஜ் கைண்ட் ஆஃப் ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து சிட்டிக்கு வந்து நமக்கு இந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சு நம்ம இதுல இருந்து கத்துக்கிட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகி வரும். ஆனா அங்க இருக்கக்கூடிய உங்களோட சைல்ட்ஹுட்ல பழகின ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், சோ அவங்கள அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு ஃப்ரிக்ஷன் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். அது பத்தி நீங்க அதை எமோஷனலா அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்பட்ட போது நீங்க எப்படி எமோஷனலா ஹேண்டில் பண்ணீங்க? லைக் அவங்க சண்டை எல்லாம் போட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ எப்படின்னா மோர் ஓவர் எனக்கு எப்படின்னா ஈவன் அந்த காஸ்டிஸ்ட் பீப்புள் கூட என்னடா நீ வந்து நம்ம எண்ணத்தை பத்தியே நீ தப்பா போடுற, நீயே எப்படி பேசினா எப்படி மாப்பிள்ள வருத்தமா இருக்குடா, சரி வருத்தப்பட்டா அப்ப பிளாக் பண்ணிட்டு போயிருந்தேன், சரி நான் அப்போ ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. பட் பீப்புள் ஹூ ஆர் இந்த RSS ஐடியாலஜி பிஜேபி ஐடியால இருக்கவங்க எனக்கு த்ரெட்டனே பண்ணிருக்காங்க. இப்போ காஸ்டிஸ்ட் பீப்புள் அண்ட் ரிலேட்டிவ் தூரத்து சொந்தம் அவங்க என்ன சொல்றாங்க, நீயே இப்படி நம்ம ஜாதியை பத்தி தப்பா பேசினா எப்படிறா, நீயே எப்படி பேசினா இப்ப தப்பா மனசு வருத்தமா இருக்குன்னு சொல்லி சென்டிமெண்டலா ஒரு உன்னோட கருத்தை நீ உன்னோட வச்சுக்கோடா, நீ அதை வந்து சோசியல் பிளாட்ஃபார்ம்ல போடாத, அதை பாக்குறவங்களுக்கு வந்து ஹர்ட்டிங்கா இருக்குல்ல. நான் இந்த கேஸ்ட் இதுன்னு போறப்போ மத்த பீப்புள்ஸ்க்கு அது ஹர்ட்டிங் ஆகுறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. கேஸ்ட் ரிலேட்டடா இது வந்து லாஜிக்கே இல்லையா, என்னடா இது இப்படி போடுறீங்க, இதுதான் உங்க குலத்தொழிலா, இதுதான் உங்க பெருமையா, இதுதான்டா இத்தனை வருஷமா நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லும் போது நீயே இப்படி பேசினா இப்ப அது எங்களுக்கு பார்க்கும்போது ஹர்ட்டிங் ஆகுறப்போ சரி அப்போ உனக்கு கஷ்டமா இருந்தா நீ ஸ்டேட்டஸ ஹைட் பண்ணி கூட இந்த அப்படின்னு. பட் த பீப்புள் பிஜேபி RSSல நான் இருக்கிறப்போ என்னோட இருந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ஓப்பன்லி த்ரெட்டன் மீ, நீ ஊருக்கு அவனை பாத்துக்கிறேன், நீ வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரப்போ எங்க கண்ணுல பற்றாத அந்த அளவு அந்த நீ ஊருக்கு. அப்ப நான் சொன்னேன், நானே அட்வொகேட் படிச்சுட்டு இருக்கேன்டா, நீ என்னையவே இப்ப சொல்றியா, இப்ப நான் இதை எடுத்து நான் போலீஸ்க்கு நான் ஃபார்வர்ட் பண்ண என்ன ஆகும் தெரியுமா, நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நான் ஏதோ எமோஷனல்ல பேசிட்டேன்டா, என்ன ஓப்பனா த்ரெட்டன் பண்றியாடா, இல்லடா நான் ஏதோ எமோஷனலா நீ கான்வர்சேஷன் டெவலப் ஆனா எமோஷனலா பேசிட்டேன்டா, நீ பர்சனலா எடுத்துக்கிறாங்க, நம்ம இனிமே நம்மளுக்குள்ள எந்த கான்வர்சேஷனும் வேண்டாம், நம்ம இனிமே பேசிக்கவும் வேண்டாம். சோ தே பார்ட்டட் அவே. சோ அந்த எனக்கு ரிலீஜியஸ் வேல கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்ப இல்ல என்னோட கான்டாக்ட்ல. புரியுது. காஸ்ட் பெருமை பேசுறவங்க என்ன அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, நான் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உன் பையனை எங்க அம்மாட்ட வந்து உன் பையன் வந்து இப்படி இருந்தேன்னா வாழ்க்கையில உருப்பட முடியாது, இது பெரியார் பின்னாடி போனவங்க எல்லாம் கடைசியில என்ன ஆனாங்கன்னு தெரியும் இப்படி. அண்ட் இப்போ உங்களோட க்ளோசஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லும் போது எனக்கு ஐ டோன்ட் நோ இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட்டா இல்லையான்னு தெரியல, பட் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு நோ அம்மாவோட பங்கு இதுல எவ்வளவு. ஏன்னா ஐ நோ தட் யூ ஆர் குவைட் அட்டாச்ட், இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்களும் சொல்லிருக்கீங்க. சோ இந்த உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவால்வ்மெண்ட்ல அவங்களோட பங்களிப்பு எப்படியா இருந்துச்சு, இல்ல அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சா, ஹவ் இட் வாஸ், அது அவங்க எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? நான் இந்த ஐடியாலஜில இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அவங்க தான். பிகாஸ் அவங்கதான் அந்த திருமுருகன் காந்தி வீடியோவை என்கிட்ட காமிச்சது. அப்படி இல்லாம இருந்தா இந்த ஐடியாலஜிக்குள்ள நான் வந்திருக்கவே மாட்டேன். பட் மத்த வீட்டுல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஜூனியர்ஸ்
அவங்க நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. நான் இந்த அம்பேத்கர் ஐடியாலஜி பெரியார் ஐடியாலஜி எல்லாம் பேசுறப்போ நான் என்னோட வீட்டுல வந்து அவங்க போட்டோஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சோம். அப்போ என்னோட ஜூனியர் அவங்க வீட்டுல பெரியார் போட்டோ மாட்ட முடிஞ்சிச்சு, அம்பேத்கர் போட்டோ மாட்ட அவங்க வீட்டுல அலோவ் பண்ணு. சோ அப்போ அவன் சொல்றான், அண்ணா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அரசியல் பேச வேண்டிய தேவை இருக்குண்ணா, நம்ம ஊர்ல பேசிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ள வந்து பெரியார் போட்டோ மாட்ட முடியுது, அம்பேத்கர். ஏன்னா இன்னைக்கு சொல்றாங்களா, இன்னைக்கு ஈரோடு வந்து பெரியார் மண்ணுன்னு சொன்னாலும் இன்னைக்கு ஈரோட்ல வந்து ஒரு அம்பேத்கர் சிலை கூட இல்ல, மாத்த முடியல, ஒரு கொங்கு பகுதியில கொண்டு வர முடியலங்கிற மாதிரி. அது உண்மைதான். ஈவன் தோ இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து ஒரு நல்ல அரசியல் பேசினாலும் வீட்டுல அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வீட்டுல வந்து இப்ப வெளியில வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து என்னை அஃபண்ட் பண்ற மாதிரி எங்க அம்மாட்ட பேசினாலும், இல்ல அவன் கரெக்டா தான் பண்றான், அவன் கரெக்டா தான் பேசுறான், இல்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் போறப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் போறான், ஒரு ப்ரொட்டஸ்ட் போறப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் போறான், இந்த ஐடியாலஜி என்னன்னு எக்ஸ்பிளைன் தான் பண்றான், எனக்கு இது தப்பா ஒன்னும் தோணல, தப்பா தோணுன்னா நான் அவன்கிட்ட நான் சொல்ல போறேன், பெரியார் நல்லதுதானே பண்ணிருக்காரு. அம்மாவோ அப்பாவோ யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஒரு காஸ்ட் இருந்து கொஞ்சம் வெளியில வர முடியும். எனக்கு பதில் அம்மாவே சண்டை போடுவாங்க, கேட்பாங்க மோடி. இப்ப என்னோட அண்ணன் க்ளோஸா உள்ள ரிலேட்டிவ் வந்து பிஜேபி சப்போர்ட் தான், அவங்ககிட்ட கேட்பா மோடி என்ன பண்ணாருன்னு ஒரு 2 நல்ல விஷயத்த சொல்லு அப்படின்னு எங்க அம்மா கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிருக்காருல தப்புங்கிறப்போ அவங்களுக்கு அதுல பதில் எதுவும் இருக்காது, நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படிம்பாங்க. சோ அம்மா பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இந்த பெர்மிஷன் வாங்காம போற ப்ரொடெஸ்ட்ல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், பட் அவங்க இல்ல ஏதாவது ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா சொந்தக்காரங்க ஏதாவது தப்பா பேசிடுவாங்களோங்கிறது இருக்கும். பட் அவங்களுக்கும் இந்த ஐடியாலஜி பிடிக்கும். பட் அம்மா வந்து என்னன்னு பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்து அவ்வளவு சாமி பக்தி கிடையாது. எங்க வீட்லயே நான் தான் ரொம்ப சாமி கும்பிடுவேன். இன்ட்ரெஸ்டிங். நான் தான் ரொம்ப சாமி கும்பிடுவேன், அம்மாவுக்கு அவ்வளவு சாமி நம்பிக்கை அப்படி எல்லாம் கிடையாது. சோ இந்த ஐடியாலஜி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நினைக்கிறேன். பொதுவா வீட்டுல இது அறிமுகமாகும், வீட்டுல அம்மா மூலியமாவோ அப்பா மூலியம் அறிமுகமாயி அப்படி நமக்கு ஒரு சாமி நம்பிக்கை வளர்த்தெடுக்கப்படும். ஆனா சாமிங்கிறதோட இந்த ஹிந்துயிசம் இல்ல இது சம்பந்தமான ரிச்சுவல்ஸோட நம்பிக்கை. ஆனா உங்க இதுல வந்து ஃபேமிலி, அதாவது இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி அறிமுகப்படுத்தாம இருந்துமே கூட எப்படி எக்ஸ்டர்னலா அந்த ஒரு இத வந்து திணிக்கிறாங்க, எப்படி ஒரு ரேடிகலைஸ் நெகட்டிவா ரேடிகலைஸ் பண்றாங்க, ரிலீஜியஸா அது பண்றாங்கிறது ரொம்பவே எவிடென்டா இருக்கு உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்டரியில. சோ எனக்கு வீட்டுல வந்து டெல்னோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, இந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்றதுனால யாரும் எனக்கு அகைன்ஸ்டா எதுவும் பேசல. பட் ரிலேட்டிவ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஈவன் இன் ப்ரொஃபஷன்லயே வந்து எல்லாரும் சொல்றது, எனக்கு அந்த காலேஜ் டேஸ்ல என்ன சொன்னாங்களோ, இந்த ஐடியாலஜி எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கப்பா, இது வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை வச்சு அவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் மூவ்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறப்போ we have to fund the movement. When it is come to a political party, there will be a sponsor, because அவங்க நாளைக்கு ரூலிங் பார்ட்டி வந்தா அவங்களுக்கு ஃபேவரபிள் பண்ணுவாங்கன்னு சொல்லி there will be a external company or something will sponsor them. When it's come to movement, நம்ம காசு போட்டு நம்ம தான் நடத்தணும். நம்ம எல்லா டைமும் நம்ம மூவ்மெண்டால நம்ம ஃபண்ட் பண்ற அளவுக்கு நம்மளும் இன்னும் ஒரு எக்கனாமிக்கலா இல்ல, நம்மளால முடிஞ்சப்போ கொடுக்குறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் ஃபண்டிங் வந்துட்டு தான் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து ஃபண்டிங் வருது, மிஷினரிஸ்ல இருந்து ஃபண்டிங் வரும், இந்த ரிலிஜனை பத்தி தப்பா பேச, இந்த கேஸ்ட பத்தி தப்பா பேச, இந்தியாவோட ஒற்றுமையை குலைக்கிறது. சோ நீங்க தான் வந்து இளைஞர்கள் வந்து தப்பா இதுக்குள்ள போய் உங்களை மூல செலவை செஞ்சு இன்னும் இந்த ஐடியாலஜில வச்சிருக்காங்கிற மாதிரியானது. ஓகே ஓகே ஓகே. சோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு நிறைவு பகுதிக்கு வந்து நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு மேபி 5-10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இத வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சோ எஸ், சோ வந்து இப்போ நீங்க சொல்றீங்க உங்க ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்ல நம்ம உங்களோட அந்த மூவ்மெண்ட் சம்பந்தமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வந்திருக்குன்னா சொல்றீங்க. பட் என்னோட கேள்வி எதை நோக்கி அப்படின்னா, ஒரு ஆன்டி காஸ்ட எம்ப்ரேஸ் பண்ற ஒரு பர்சனா, ஒரு ஆன்டி காஸ்டிஸ்ட் அப்படிங்க ஒரு ஆன்டி காஸ்ட் பர்சனா இப்போ நீங்க இருக்கிறீங்க, அது உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எங்க இருக்க ஒரு லா ஸ்டூடெண்டா இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு
லைக் இது இந்த ஆன்டி காஸ்ட் இதுக்குள்ள வரணும், இதை எம்ப்ரேஸ் பண்ணணுங்கிறதுக்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கும்? நீங்க ஒரு சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள வரலான்னு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க இவ்வளவு ஸ்டெப்பை கடந்து வந்திருக்கணும்னா அவங்களுக்கு இல்லப்பா நீங்க இந்த ஸ்டெப் எடுத்தா கூட உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள வர முடியும், அண்ட் அப்படியே வரது இம்பார்ட்டன்ட்னு உங்களோட அனுபவத்துல நீங்க ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். அது நாட் ஒன்லி ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இருக்க யங்கர் ஜெனரேஷன் ஹூஎவர். இப்போ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறதே நம்மளோட நலனுக்காக தான். இப்போ எல்லாத்துலயும் ஒரு சுயநலம் இருக்கும். இவரு நான் ஃபாலோ பண்றவரு இவர் திருமுருகன் காந்திட்ட வந்து நீங்க ஏன் இவ்வளவு குடும்பத்தை பார்க்காம நீங்க ஏன் இவ்வளவு ஜெயிலுக்கு போறீங்க மக்களுக்காகன்னு கேக்குறப்போ, நான் மக்களுக்காக எல்லாம் போறேன், என்னோட பொண்ணு வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில வளரணும் நான் ஆசைப்படுறேன், என்னோட பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல சமூகத்தை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னோட பொண்ணும் டாக்டர் படிக்க நினைச்சா படிக்கணும், இன்ஜினியர் படிக்க நினைச்சா படிக்கணுங்கிறப்போ அதுக்கு இவ்வளவு தடைகள் வரக்கூடாது. அப்படிங்கிறப்போ எவ்ரி ஒன், இப்போ இவரு தேசிய தலைவர் சொன்ன மாதிரி நம்மளோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து அடிமையாம தப்பிக்க முடியும். சோ இப்போ வந்து நீங்க வந்து பெரியார் அம்பேத்கர் ஐடியாலஜி வந்து டைரக்டா போய் ஒரு மக்கள்கிட்ட போய் அக்செப்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப என்கிட்ட வந்து நான் 12th படிக்கிறப்போ என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொண்டு வந்தாங்கன்னா என் சாமியை பத்தி தப்பா பேசணும்னா நான் எதுக்கு ஏத்துக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஹிஸ்டரி தெரியணும். சோ இப்போ when it's come to இப்போ வந்து நீங்க அந்த சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க, பிகாஸ் நம்ம தமிழர்கள் இதை நான் பேசுறேன், தமிழர்கள் வந்து ஜாதி அற்றவர்கள்ங்கிறதுக்கான சான்றுகளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். we are not ideological வைஸா நம்ம வந்து பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் ஃபாலோ பண்றோம், பட் when it is comparing தமிழர்கள் வந்து அடிப்படையிலேயே வந்து சனாதன இதுக்கு எதிர்ப்பாதான் இருந்தவங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊர் சைட்லயே வந்து நிறைய கோயில்கள்ல வந்து நிறைய சமூக மக்கள் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. ஒரு வாரத்துல வந்து ஒரு சடங்க வந்து ஒரு ஜாதி மக்கள் பண்றாங்க, இன்னொரு வாரத்துல வந்து இன்னொரு சமூக மக்கள். அந்த திருவிழாக்கள்ல வந்து அந்த ஒரு ஊருங்கிறப்போ எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் பங்கேற்கிறதுக்கான இது இருக்கு. பட் அவங்களுக்குள்ள என்ன பிரிவினை இருந்தாலும் ஒவ்வொரு வாரம் ஒருத்தங்கன்னு சில சாமிகள்கிட்ட வந்து அவங்க இது பண்றாங்க. சோ நம்ம சிறு தேவ குரு தெய்வங்கள்னு சொல்லிட்டு அதுலயே வந்து இந்த சனாதன தெய்வங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ போய் நம்ம போய் அந்த சாமியை தொற்ற முடியாது. நம்ம தமிழ் மொழியில வந்து அதுக்கு வந்து நம்ம பேசினா அந்த சாமிக்கு புரியாதுங்கிறாங்க. என்னோட பாஷையே புரியலங்கிறப்போ அந்த சாமி எனக்கு என்ன பண்ண முடியும்? சோ நம்ம கல்ச்சுரல் வைஸ்லயே வந்து தமிழர்கள் வந்து we are different. சோ ஒரு நார்மலா ஒரு யங் பர்சன்ட்ட போய் அம்பேத்கரை படி பெரியார படினா நான் ஏன் படிக்கணும் அப்படிம்பாங்க. அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியணும். சோ இப்ப தமிழ் இலக்கணங்கள்லயே எடுத்துக்கிட்டோம்னா சங்க இலக்கியங்கள்ல வந்து இந்த மதம் சார்ந்து எதுவுமே இருக்காது. சங்க இலக்கியங்கள் இறுதி கட்டத்துல வந்து அந்த பக்தி இலக்கியங்கள்ல இருந்துதான் வந்து இந்த ஜாதி மதங்கள் சார்ந்த திணிப்புகள் எல்லாமே வரும். சோ இப்ப நம்ம கீழடி பார்த்தோம்னா கீழடியில வந்து எந்த ஒரு சாமி சிலையும் இல்லைங்கிறாங்க. ஒரு காமனான சுடுகாடு இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா ஜாதிக்கும் ஒரு சுடுகாடு இருக்கு. ஆனா கீழடிங்கிற ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் கல்வி அறிவோட எல்லா துறையில சிறந்து விளங்கினப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான சுடுகாடு இருந்திருக்கு, ஒரு பொதுவான ஊருண்டு ஒண்ணு இருந்திருக்கு, ஒரு எல்லாரும் கல்வி அறிவோட இருந்திருக்காங்க. சோ எதனால நமக்கு அந்த கல்வி வந்து தடையாகுது? சோ ஒரு பேசிக் ஹிஸ்டரி தான் நம்மள வந்து முன்ன கொண்டு வருங்கிறத நான் இன்னமும் நான் நம்புறேன். யாருனால அந்த கல்வி தடையாச்சு, யார் நமக்கு மீட்டு தந்தாங்கிற பேசிக் இதை நம்ம தெரிய வந்தாலே we will come into this ideology anti caste குள்ள வந்துடும். ஏன்னா இந்த ஹைரார்கி ஆஃப் காஸ்டே வந்து ஏன்னா பேசிக்கா சொல்லிடலாம். இப்போ பகவத்கீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ்ல வந்து சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் சம்திங் 4 ஜாதிகளை நான் தான் உருவாக்கினேன்னு சொல்லும். பட் திருக்குறள்ல பாத்துட்டோம்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்ப்பும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பிறப்பு எல்லா உயிருக்கும்னா எல்லாருமே பிறப்பால் அனைவரும் சமம் இருக்கும். இப்ப சனாதன தர்மத்தை எடுத்துக்கிட்டோம்னா பிறப்பால யாருமே சமம் கிடையாதுதான் அவங்களோட ஸ்டாண்ட். சோ இலக்கியம், லிட்ரேச்சரு, அந்த புக்ஸ், அதுக்கப்புறம் இந்த தோ பரமசிவம் ஒருத்தர் உண்டு, திருநெல்வேலிதான் நேட்டியம். அவர் வந்து இந்த கல்ச்சுரல் வைஸா தமிழர்கள் வந்து சனாதன தர்மத்துல இருந்து எவ்வளவு வேறுபட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாரு. சிறு தெய்வம், தெய்வம் என்பதோர், நான் ஏன் ஹிந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு. சோ
நம்ம தமிழர்கள் வந்து ஆன்டி காஸ்ட், ஜாதி அற்றவர்கள். இப்போ வந்து இவர் பேசியிருப்பாரு, யாரு ஒரு பேர் எனக்கு அயோத்திதாச பண்டிதர் வந்து சொல்லியிருப்பாரு, ஜாதி அற்றவர்களே தமிழர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாரு. ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து சும்மா சொன்னோம்னா அது வந்து பிராக்டிக்கலா வந்து நம்ம பீப்புள்கிட்ட கொண்டு வர முடியாது. பட் கல்ச்சரலா நம்ம வந்து ஜாதி இல்லாம தான் இருந்தோம். சங்க இலக்கியங்கள்ல நம்மளுக்கு ஜாதி இல்ல, நடைமுறையில ஜாதி இல்ல. சோ தோப்பாவோட பங்களிப்பு சங்க இலக்கியங்களோட, பெரியாரோட ஐடியாலஜி, அம்பேத்கரோட ஐடியாலஜி எல்லாம் பார்க்கணும். இல்ல பேசிக்கா நம்ம அவங்ககிட்ட போய் எடுத்து சொன்னோம்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஆரிய படையெடுப்புல அதெல்லாம் வந்து ஒரு திராவிடியன் ஐடியாலஜி ஒரு மித்துன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து நாட் ப்ரூவ்டு அப்படிம்பாங்க. ஆரியர்கள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க படையெடுத்து வந்தாங்க, அதனாலதான் வந்து தமிழர்களோட இதெல்லாம் இழந்தாங்கன்னு நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வென் அதை நம்ம வந்து கீழடியில இருந்து எடுத்து பார்த்தோம்னா அது கிளியர் ஆகும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா கிளியர் ஆகும். கல்ச்சரல் வைஸ் இப்ப தோப்பாட்ட இருந்து அந்த கோவில்கள்ல உள்ள அந்த நம்மகிட்ட உள்ள அந்த சடங்குகள், தமிழர்களோட பாரம்பரியம், அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசங்கள்னு சொன்னா கல்ச்சரல் வைஸ், ரிலீஜியன் வைஸ் எல்லாமே தமிழர்கள் வந்து ஆசீவகம், இயற்கையை வணங்குறவங்க, அவங்க நெருப்பை வணங்குறவங்க, நம்ம நீரை வணங்குறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் பேரியரே வரும். சோ வந்து டைரக்டா வந்து இன்னைக்கு பெரியார் அம்பேத்கரை படிக்கணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா அதுக்குள்ள போனோம்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. பிகாஸ் ஒரு ஐடியாலஜிங்கிறப்போ அதோட சப்போர்ட்டிங் எல்லாமே நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம டைரக்டா பெரியார் அம்பேத்கரை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, பெரியாரும் தமிழர் கிடையாது, அம்பேத்கரும் தமிழர் கிடையாது, அவரை நம்ம ஏன் எடுத்து கொண்டாடணும்னு சொல்றாங்க. பெரியார் அம்பேத்கர் வந்து எடுத்து கொண்டாடலன்னா அந்த அவங்க பணியை யாரும் செய்யல, வேற சொல்றதுக்கான தலைவர்கள் யாரும் இல்ல. பெரியார் அதான் சொல்லியிருக்காரு, சரி என்னைய நீ வந்து ஏத்துக்கல, நான் தமிழ் இல்லைன்னா எனக்கு வேற வழி இல்லடா, உன் வாழ்க்கை எவனும் பேசுறதுக்கு இல்லடா, வேற எவனும் யோக்கியம் இல்லடா, அதனால நான் எவனும் பேசாதனால நான் பேசுறேன், எனக்கு ஒன்னும் ஆசை இல்லை இதெல்லாம் பத்தி பேசணும்னு சொல்லுவோம். சோ இந்த ஸ்டெப்ஸ், இலக்கியம், கல்ச்சர் இதெல்லாம் நம்ம படிச்சாதான் தமிழர்கள் வந்து ஜாதியற்றவர்கள் இன்னும் தெளிவாகும். ஐ திங்க் அதுக்கு நீங்க மென்ஷன் பண்ணதோ பரமசிவம் அவர்களோட புக்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கலாம் நான் நம்புறேன். ஏன்னா நானும் அதை வாசிச்சிருக்கேன். இந்த ஒரு கான்வர்சேஷன்ல கொண்டு வந்ததுக்கு அவரோட புக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு கல்ச்சரலா வந்து தமிழர்கள் வந்து எப்படி வேறுபட்டவங்க, எப்படி அவங்களுக்குள்ள ஜாதி வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா ஆதாரங்களோட சொல்லுவது. அதுதான் பெரியார் வந்து பொதுவா வந்து அவன் நம்மளை திட்டுனா நம்மளை டிஸ்கிரிமினேட் பண்ணா அதனால நம்ம அதை ஏத்துக்க கூடாதுங்கிறது நம்ம வந்து அது எப்படி நம்ம கல்ச்சருக்குள்ள அது வந்துச்சு, ஸ்டார்டிங்கே நம்ம கல்ச்சர்ல அது இருந்துச்சா, எந்த ரிலீஜியன் யாரு வந்தப்போ அது நம்ம தமிழர் மக்களுக்குள்ள அது வந்து வருது. தமிழ்ங்கிறது இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பழமையான மொழி, பொதுவான மொழி. தமிழே வந்து ஒரு ஜாதியற்றதுதான். எடுத்துக்காட்டு, நீ சமஸ்கிருதம் வந்து எல்லாராலையும் பேசிட முடியாது. ஒரு காலத்துல பேசுறவங்க காதுல ஏத்த காய்ச்சி ஊத்துனாங்க, நாக்க வெட்டினாங்க. இன்னைக்கு தமிழ் என்ன சொல்றாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் தோன்றின மொழிங்கிறப்போ தமிழே ஒரு பொது உடைமை, தமிழே ஒரு ஜாதியற்றதுதான். ஜாதிங்கிற சொல்லே வந்து ஜாவே வந்து சமஸ்கிருத சொல்லலாம், தமிழ்ல ஜாங்கிற வார்த்தையே கிடையாது. சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கல்ச்சரல் வைப்பா நம்ம ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணாலே இந்த ஆன்டி காஸ்ட்குள்ள நம்ம போயிடும். இன்னைக்கு என்ன மேட்டர்னா, தமிழர்கள் இதுல ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தாலும் கூட ஜாதிங்கிறதுல ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. பெரியார் அம்பேத்கர் நெசசிட்டியே என்னன்னா, இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிறது 11th 12th இருந்து அந்த ஒரு ஜாதிய பற்றுதல் இது வந்து போத் சைட்ஸ் நடக்குது. அந்த சுயசாதி பற்றுதல் ஈவன் ஒரு தலித் சமூகத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த டூ மச்சா இருக்கு. அதை வச்சு அவங்க ஒரு அது வந்து நல்லதுன்னு நினைச்சு, அதாவது எதிர்வினை ஆற்றுதான் நினைச்சு அதையும் நீ பண்ற நானும் பெருமைப்படுவேன். அந்த எதிர்வினை ஆற்றுதலும் அட் டைம்ஸ் ஒரு அன்ஹெல்தி ரூட்டுக்கு போகுது. எதிர்வினைங்கிறதோட இன்னைக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்றது என்ன சொல்றாங்க, குடிப்பெருமை, ஜாதி பெருமையில இருந்து குடிப்பெருமைங்கிற ஒரு ரிஃபார்ம்டு வேர்டா கொண்டு வராங்க. நான் வந்து தமிழர் கொடி, தமிழருக்கு வந்து ஜாதி பேரை சொல்றதுல என்ன இழிவு, ஜாதி பேரை சொல்ல அதான் உனக்கு பெருமை. ஏன்னா வந்து பக்கத்து ஆந்திரால இருந்து வரவன், கர்நாடகால இருந்து வரவன் நானும் தமிழன்னு சொல்றான், நீ உன் ஜாதி பேரை சொன்னாதான் நீ தமிழனா தெலுங்கனா தெரியும், அதுக்காக நீ உன் ஜாதி பேரை சொல்லணும்னு ஒரு குரூப் இருக்கு. சோ இது எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த
கம்யூனிசம் ஐடியாலஜியை வந்து ஒரு மடைமாற்றுறதுக்கு இந்த இலுமினாட்டி கான்செப்ட்னு ஒண்ணு உண்டு. 13 குடும்பங்கள். நம்ம டீப்பா போனா நம்ம இன்னும் ஒரு 1 மணி நேரம் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம இந்த ஒரு மெயினா அந்த ஒரு காஸ்ட் ப்ரிவிலேஜ் இல்ல காஸ்ட் அட்டாச்மெண்ட்ல இருந்து எப்படி வெளில வரும், அதுக்குள்ள என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதை கேட்கணும்னு நினைச்சது ஆல்மோஸ்ட் நீங்களும் எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்க. சாரி ஃபார் இன்டரப்டிங். ஏன்னா நமக்கு ஒரு டைம் லிமிடேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா இவ்வளவு டீட்டெயில நம்ம வேற சில டிஸ்கஷன்ஸ் இல்ல பேனல் மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம செக்ஷனா பிரிச்சு கூட தாராளமா பண்ணலாம். வி ஆர் ஓப்பன் டு தட். சோ அதுதான் ஒரு ஏன்னா இப்போ சமீபமா இந்த ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை, சண்டை, ஒரு சாதிய மையப்படுத்தி நிறைய பார்க்க முடியுது. அதனாலதான் எனக்கு உங்ககிட்ட இந்த டாபிக் பத்தி கேட்டா நல்லா இருக்கும்னு ஸ்ட்ராங்கா தோணுன விஷயம். ஏன்னா இப்போ திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், இல்ல நிறைய இடங்கள்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இல்ல ஈவன் இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கேட்கவே வேணாம். சோ இந்த இடத்துல இத ஒரு காஸ்ட்ங்கிற ப்ரைடோ அட்டாச்மெண்ட்டோ வந்து அது இல்லாமலேயே நமக்கான ஒரு செல்ஃப் எஸ்டீம் இல்ல நமக்கான ஒரு சுய அடையாளத்தை வந்து ஏற்படுத்திக்க முடியுங்கிற ஒரு பாசிபிலிட்டியா தான் நீங்க என் கண் முன்னாடி தெரியுறீங்க. அதனால உங்களோட இந்த என்டையர் ஜேர்னி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் ரொம்பவே வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் எப்பவுமே. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் தட். ஐ திங்க் ஒரே ஒரு நிமிஷம் நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், லைக் உங்களுக்கு இப்படிதான் நம்ம வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு இவ்வளவு முட்டாளா இருந்துக்கிறோமா அப்படின்ட்டு இத பத்தி தெரிய வரும்போதுங்க அந்த ஒரு வார்த்தையில சுருக்கிட்டீங்க. பட் இஃப் இட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரையில நீங்க சொல்லுங்க, ரொம்ப ஒண்ணும் யோசிக்க தேவையில்ல. பட் ஐம் ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், அந்த ஒரு கில்ட்டி, அந்த ஒரு ஷேம், ஐயோ நம்ம இப்படி எல்லாம் நம்ம அட்டாச்சா இருந்ததுனால நமக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல ஒரு ஒரு நம்ம போய் இப்படி இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோ அந்த டிஸ்கம்ஃபோர்ட் இருக்குல்ல, அது மோஸ்ட்லி அந்த டிஸ்கம்ஃபோர்ட்டை எதிர்கொள்றதுக்கு நிறைய பேர் ரெடி இல்ல எமோஷனலி. லைக் நான் காசு பார்க்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிற ஒரு இக்னோரன்ஸ்ல தான் இருக்க விரும்புறாங்களே தவிர ஏன் வந்து அந்த அது கடந்து வர முடியாம தடுக்கிற ஒரு விஷயம் அந்த கில்ட்டி இல்ல அந்த டிஸ்கம்ஃபோர்ட்டை ஃபேஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே. இப்ப ரீசெண்டா ஒரு நியானால கூட அதை கவனிக்க முடியும். ஒரு லேடி அந்த தமிழ் படங்கள் வச்சு ஒரு டிஸ்கஷன் வந்தது. இப்ப இருக்க நிறைய சோசியல் ஜஸ்டிஸ் ஓரியன்ட் படங்கள் வச்சு ஒரு டிஸ்கஷன் வந்த போது ஒரு லேடி வந்து சொல்லிருப்பாங்க, ஆமா எனக்கு ஏன் அந்த படம் ரிப்பீட்டடா வர வேண்டாம்னு நினைக்கிறேன்னா எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ஈவன் தான் நான் பண்ணலனா கூட எனக்கு அந்த கில்ட்டினஸ் வருது, எனக்கு அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல, அதனால ஒரு அப்படின்னு ஒரு சொன்னாங்க. சோ அதனால அந்த ஒரு விஷயத்தையும் இங்க நம்ம அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த ஐடியாலஜி சம்பந்தமா நான் வந்து ஒரு 2017 இருந்து போடுற போஸ்ட் எல்லாம் மெமரிஸ்ல வரப்போது அதை நான் தைரியமா ஷேர் பண்ணிக்க முடியுது. பட் வென் ஐம் கோயிங் பேக் வந்து நான் ஒரு 8th இருந்து நான் வந்து காஸ்ட் ரிலேட்டடா ரிலிஜன் ரிலேட்டடா ஷேர் பண்ண பிக்ஸ் எல்லாம் மெமரிஸ்ல வரப்போ அதை பார்த்து டெலீட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதுவே வந்து நம்மள வந்து ஒரு கேவலமா தான் இருக்கு. சரி இவ்வளவு கேவலமாவா நம்ம போஸ்ட் போட்டிருப்போம், ஒரு பேசிக் அனலிசிஸ் கூட இல்லாம சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு கிராபிக் இமேஜ் போட்டு இந்த மன்னர் வந்து இந்த ஜாதியில வந்து இந்த ஆண்டுல வந்து இத்தனை 1000 காலமா ஆண்டுட்டு இருந்தாங்கன்னு அப்படி ஒருத்தர் இருந்திருக்கவே மாட்டோம். அதை நம்ம பெருமை போட்டு ஒரு ஹார்ட் வர போட்டு விட்டுருவோம். சோ இவ்வளவு கேவலம். இந்த எஃபி மெமரி வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அந்த மெமரிஸ் வந்து அதை பாக்குறப்போ எப்படியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும் கேக்குறப்போ ஒரு இதுல சொல்லுவோம், இவ்வளவு கேவலமான அளவா இருந்திருப்போங்கிற மாதிரி அதை வந்து ஒரு ரீகால் பண்ணி அதை ஒரு அழிக்கிறதுக்காக ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கேவலங்கிற ஹார்ட் வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 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 அந்த இக்னோரன்ஸ்ங்கிறதோட அதை நம்மளா போய் தேடி போகிறது இல்ல. இன்னொன்னு நான் என்ன மென்ஷன் பண்ணணும்னா, இஃப் நான் சென்னை வராம இருந்திருந்தேன்னா நான் இன்னும் அந்த காஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் மைண்ட் செட்ல தான் இருந்திருப்பேன். அதையும் நான் வந்து இருந்திருக்கலாம், இருந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சென்னைங்கிற சிட்டிக்கு வந்து நிறைய பீப்புளோட பழகி நிறைய இந்த பொலிட்டிக்கல் இதுக்கு வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். இல்ல ஊர்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல படிச்சிருந்தேன்னா இன்னைக்கும் ஒரு காஸ்டிஸ்டா கூட இருந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
அதான் இப்ப நம்ம ஊர்ல என்னன்னா காஸ்ட்ங்கிறத பத்தி ஒரு பொது வழியில ஒரு டிஸ்கஷன் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்டிக்மா ஒரு ஸ்டாபும் இருக்கு, அதாவது ஆன்டி காஸ்ட்னு வரும்போது. ஆனா அந்த காஸ்ட் சைலண்டாவே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குல்ல, ஒரு ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட இருந்து அத திணிக்கிறாங்க, ரிலீஜியன்ங்கிற மூலியமா திணிக்கிறாங்கிறதெல்லாம் ரொம்பவே இப்பவும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை தான் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் அண்ட் தேங்க்யூ சோ மச் உங்களோட டைம் அண்ட் இதுக்கு கான்ட்ரிபியூஷனுக்கு. கண்டிப்பா நம்ம மீண்டும் இது தொடர்ந்து நம்ம இது பண்ணுவோம். நான் அந்த நம்ம இந்த ப்ரீவியஸ் கான்வர்சேஷனை போய் ரீட் பண்ணும்போது ஐ டோல் சம்திங், ஏதாச்சும் ஒண்ணு நான் வந்து சோசியல் ரிலேட்டடா நான் பண்ணுவேன், அப்ப நான் உன்னை இன்வைட் சம்திங் ஐ ஹவ் டோல்ட். நீங்க ஏதோ சொல்லியிருந்தீங்க லைக் யூஸ்வலா பேசிப்போம் இல்லையா, கல்யாணம்னா இன்வைட் பண்ணு, ஒரு ஸ்கூல் விட்டு மூவ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு விஷயம்னா இன்வைட் பண்ண மறந்துடாத, அப்படி ஏதோ நீங்க என்கிட்ட சொல்லும் போது ஐ வாஸ் ஸ்டில் அந்த விஷயம் வர்றதுக்கு ரொம்ப டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பேசுவோம், இல்ல நான் இன்வைட் பண்ணுவேன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அது சம்ஹவ் நம்ம இப்படி ஒரு கான்வர்சேஷன் நம்ம இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப நிறைவு. நன்றி நன்றி. ரொம்ப ஃபார்மலா பேசுற மாதிரி தான் இருக்கு, பட் பரவாயில்ல. அப்படிதான் பேச முடியும். ஆமா, இட்ஸ் ஓகே, ஃபைன். ஓகே, அண்ட் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகளோ இல்ல எதுவும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மேபி இத அப்புறமா கூட சாய்மணி அவங்க பார்த்துட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.